அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த காலவெளியில எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஸ்தோத்திரத்தை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தின தேவன் ஆகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில பைபிள்ல பிரசங்கம் பண்ண கடினமான ஒரு பகுதி எது? சொல்லுங்க பார்ப்போம். பிரசங்கிக்க கடினமான ஒரு பகுதி எது? ஒரு புக்கு எது? உன்னத பாட்டா? சரி. இல்ல, ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கலாம். உன்னத பாட்டு கூட தான். அப்புறம் தானியேல், வெளிப்படுத்தின விசேஷம், அது ரெண்டும் படிச்சுட்டுமே. நம்ம தானியேலும் படிச்சுட்டோம், வெளிப்படுத்தின விசேஷமும் படிச்சுட்டோம். தானியேலை பத்தி மண்டைய குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏறத்தாழ 99% எல்லாம் நிறைவேறிச்சு. 1% அது இயேசுநாதருடைய 2வது வருகையில நிறைவேறிடும். வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க இயேசுநாதருடைய 2வது வருகை சம்பந்தமானது. அப்புறம் எசேக்கியேலின் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம், கொஞ்சம் 2வது வருகை குறித்தும், கொஞ்சம் பாபிலோன் சிறை இருப்பை குறித்தும் இருக்கிறது. அது ஆனா அது ஹிஸ்டரி இல்லை. ஹிஸ்டரியும் நல்லா ஜாலியா படிக்கலாமே. சரித்திரம் சம்பவம் இருக்கிறது. எபிரேயர், இந்த மாசம் தான் எபிரேயர் பாடம் நடத்தி அனுப்புனேன். ரொம்ப ஈஸி புக்கு. புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் தான். ஓகே, சரி. சங்கீதத்தை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? சங்கீதங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஈஸியா பிரசங்கிக்கலாம் சங்கீதத்துல. உண்மையாவா? ஓகே. முதலாம் சங்கீதத்தை எழுதுனது யாரு? எங்க இருக்குது? இதுதான் நம்ம ஈஸியா பிரசங்கம் பண்ண அழகு லட்சணம். இதுதான். என்ன கேட்டீங்கன்னா, பைபிள்ல கடினமா பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி சங்கீதம் தான். ஏன்னா ஒரு வசனமும் ஒரு தலைப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் படிச்சுன்னு வரப்போ நம்ம என்ன பார்த்தோம்? காட்சி மாற்றம் பார்த்தோம். இல்ல, ஞாபகம் இருக்கா? காட்சி மாற்றம் ஞாபகம் இருக்கா? இப்ப படிச்சுட்டே வரப்போ தலைப்பு, கருப்பொருள், முன்னுரை, 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ், முடிவுரைன்னு எப்படி ஒரு பிரசங்க குறிப்பு எடுக்கிறதுன்னு நாம பார்த்தோம். அந்த மாதிரி சங்கீத புத்தகங்களுக்கு எடுக்க இயலுமா? ஒரு பகுதியின் அடிப்படையில சங்கீதத்திலிருந்து பிரசங்கிக்க முடியுமா? சவாலானது. இது எப்படிப்பட்டது சொல்லுங்க? சவாலானது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த சங்கீத புத்தகங்கள் ஒரு தொகுப்பு.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒருத்தர் எழுதின புத்தகம் அல்ல, இது ஒரு தொகுப்பு. நீங்க இங்க ஒரு 15 பாஸ்டருங்க இருக்கிறீங்க. ஒருத்தரும் ஒரு தலைப்புல பிரசங்கம் பண்றீங்க. அந்த பிரசங்கத்தை எல்லாம் ஒரே புத்தகமா வெளியிட்டா அதுக்கு என்ன பேரு? தொகுப்பு. அந்த மாதிரி சங்கீத புத்தகங்கள் ஒரு தொகுப்பு. யார் யாரெல்லாம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள்? தாவீது 74 சங்கீதங்களை தாவீது எழுதினார். சாலமோன் 1 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். மோசே 1 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஓகே, சரி சரி. இந்த சங்கீத புத்தகங்கள் தாவீது 74 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சாலமோன் 1 சங்கீதத்தை எழுதினார். மோசே 90 சங்கீதம் 1 சங்கீதத்தை மோசே எழுதியிருக்கிறார். இமான் ஏமன் அப்படின்னு கூட இருக்க தமிழ்ல, அவன் 1 சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். ஏதான் ஆதான்னு கூட தமிழ்ல இருக்கும், அவன் 1 சங்கீதத்தை எழுதியிருக்கான். ஆசாப் யாருன்னா தாவீதினுடைய சீஃப் மியூசிஷியன், தாவீதினுடைய ராக தலைவன். அவன் பேர் என்ன? ஆசாப். அவன் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கான். அடுத்து கோராகின் புத்திரர். யார் இந்த கோராகின் புத்திரர்? இவர்களும் லேவியர்கள் தான். மோசேக்கு விரோதமா ஒரு 3 பேர் ஒன்னா வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? பூமி வெடிச்சு அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் விழுங்கி போட்டுருச்சே கோராகு. ஆனா அவனுடைய பிள்ளைகள் தகப்பனின் பொல்லாத வழியில சேரல. அவங்க மோசேக்கு துணை நின்றார்கள். அவர்கள் தலைவர்களா மாறினாங்க பிற்காலத்துல. அவங்க கூட 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அடுத்து 48 சங்கீதம் யாரோ? இந்த 48 சங்கீதங்களை எழுதினது யார் என்று தெரியாது, யாரோ. சரியா? ஆனா இதுல பாதிக்கு மேல சங்கீதங்கள் தாவீது தான் எழுதியிருக்கலாம் என்று அந்த அமைப்பு சொல்லுகிறது. ஐயா சொன்னார்ல, பெரும்பாலும் தாவீது எதுனாருன்னு. இங்க இருந்து தான் இந்த 48ல பெரும்பாலான சங்கீதங்கள் யார் எழுதினது? தாவீது எழுதினது. சரி, இப்போ இது எழுதின ஆசிரியர்கள். தொகுப்புகளை சொல்றேன் கேளுங்க. தொகுப்புகள். 1 அல்லல். அல்லல்னு ஒரு தொகுப்பு 113 இருந்து 118 வரை 6 சங்கீதம்.
இந்த அல்லல் அப்படிங்கிற இந்த சங்கீதத்துல இருந்து தான் அல்லேலுயான்ற வார்த்தை வருது. 113ஆம் சங்கீதத்துல இருந்து 118ஆம் சங்கீதம் வரை இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அல்லல். இதுல இருந்து தான் அல்லல் ஊ அல்லேலுயா 3 வார்த்தைகள். அல்லல் ஊ யா, யா யாவே, ஊ உமக்கு, அல்லல் துதி. அல்லேலுயானா துதி உமக்கே. புரிஞ்சுச்சு? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? எது அல்லல் ஊ? அல்லல்னா துதி, ஊனா உமக்கே, யானா யாவே. யாவே ஆண்டவர். ரெண்டாவது, நூத்தி 20ல இருந்து 134 வரை இருக்கிற அந்த சங்கீதத்துக்கு ஆரோகண சங்கீதம்னு பேரு. 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம். நீங்க பிரிச்சீங்கன்னா பைபிள்ல 10% 150 சங்கீதத்துல 15 சங்கீதம் என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதம். சரிங்க. 120 திருப்பங்க அந்த திருப்பிடுங்க. 120ஆம் சங்கீதத்தை திருப்புங்க. தலைப்பு என்னன்னு பாருங்க. 134 பாருங்க. அதனுடைய தலைப்பு என்னன்னு பாருங்க. ஓகே. இந்த 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 15 சங்கீதத்துக்கு என்னன்னு பேரு? ஆரோகண சங்கீதம். இசையில 2 இருக்கிறது. ஆரோகணம், அவரோகணம். என் சைகையை பாருங்க. கையில என் கை சைகையை பாருங்க. என் ஆக்ஷனை பாருங்க. ஆரோகணம், அவரோகணம். மேலேறி போகும்பொழுது, மலையேறி போகும்பொழுது பாடுறது ஆரோகண சங்கீதம். ஆனா இந்த இந்த 150 சங்கீதத்துல அவரோகண சங்கீதம்னு ஒண்ணு கூட இருக்கு. இசையில தான் என்ன இருக்குது? அவரோகணம் இருக்கு. சரிகம பதனி சா, சனிதப மகரி சால அது அவரோகணம். ரிட்டன் இறங்குறதுன்னா அவரோகணம். சரி, நமக்கு அது முக்கியம் இல்ல, இது முக்கியம். இத நாம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, எபிரேய எழுத்துக்கள் 119ஆம் சங்கீதம் இருக்குது இல்ல, இது 22 பாகமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 22 பாகங்களாக, 8 வசனங்களாக. ஒவ்வொரு பாகத்துக்கும் 8 வசனம். திருப்புங்க அங்க 119 கிட்ட திருப்புங்க. அந்த அமைப்பு சரியா இருக்குதா பாருங்க நான் சொல்றது. ஓகே. அடுத்து, எபிரேய எழுத்துக்கள் எபிரேய எழுத்துக்கள் எத்தனை? 22. இப்போ எபிரேய கிளாஸ் சிலர் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆமா தானே? ஒரே வருஷத்துல எபிரேய மொழி கற்றுத்தரப்படும். மாதத்துக்கு ஒரு நாள் கிளாஸ், 200 ரூபாய் ஃபீஸு, ஆமா தானே? மறிக்கிறீங்களே? எத்தனை பேர் படிச்சீங்களா?
எபிரேய பாஷை தெரிஞ்சுக்கினீங்களா? முழுசா படிச்சிட்டீங்களா? பதில் சொல்லுங்க. போவே இல்லை. போனவங்க யாரும் சொன்னா மாட்டிக்குவேன்னு பேசாதுக்கு. சரி, 119 சங்கீதத்துல முதல் 8 வசனத்தின் தலைப்பு என்ன பாருங்க. இரண்டாவது தலைப்பு, மூணாவது தலைப்பு இம்மல், நாலாவது டாலத், அஞ்சாவது டவுத்தா டாலத்தா, அஞ்சாவது ஏ ஏ ஹே ஹே. ஓகே, சரி சரி. இப்போ நீங்க ஒரு ஒரு டேபுலர் காலம் இப்படி போட்டுக்கோங்களேன். இப்படி போட்டுக்கோங்க. 119 சங்கீதத்தினுடைய முதல் 8 வசனங்களை இங்க குறிச்சிட்டு அதுக்கு மேல ஆலப்னு போட்டுக்கோங்க. அடுத்த 8 வசனங்கள் இங்க குறிஞ்சிட்டு பெத்துன்னு போட்டுக்கோங்க. இந்த 22 எழுத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா அது எபிரேய எழுத்துக்கள். ஆனா எபிரேய எழுத்துக்களுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஒரு எழுத்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். A letter will give a meaning of a word, at least a beginning of a word. எபிரேய எழுத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு எழுத்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அது வார்த்தையின் துவக்கமாயிருக்கும். பல வேளைகளில் அது எண்ணையும் குறிக்கும். நம்பர்ஸ், ஹீப்ரூல தனியா நம்பர்ஸ் கிடையாது. இதுவே தான். இப்போ உதாரணத்துக்கு ஆலப்புக்கு ஒரு வேல்யூ, பெத்துக்கு ஒரு வேல்யூ, கிம்மலுக்கு ஒரு வேல்யூ, அந்த எழுத்துக்கு ஒரு வேல்யூ சேர்த்துக்குவாங்க அந்த மொழி. புரிஞ்சுட்டா? இவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுனால தான் நான் இதை படிக்கிறதே விட்டுட்டேன். ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணேன், கொஞ்சம் தூரம் போனேன், நம்மளால இது முடியாதுன்னு விட்டுட்டேன். ஆனா சிலரு ஒரே வருஷத்தில் எபிரேய பாஷை சொல்லி தரப்படும் சொல்றாங்க. எபிரேயனாலேயே முடியாது, தாய்மொழி எபிரேய பாஷையை கொண்ட யூதனாலேயே அது முடியாது. என் அனுபவத்துல சொல்றேன். சரியா? ஓகே. இப்போ இந்த சங்கீத அமைப்பு இருக்குல்ல, இந்த சங்கீத அமைப்பு இப்படி இருக்கு. இதுல ஒரு சங்கீதத்தை எடுத்து அதை எப்படி ஆராய்ச்சி பண்றது? இப்ப தாவீதின் சங்கீதத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. 74 சங்கீதம். இவன் எப்பவுமே பாட்டு பாடுவான். சந்தோஷமா இருந்தா பாட்டு பாடுவான், துக்கமா இருந்தா பாட்டு பாடுவான், கல்யாணம் ஆனா பாட்டு பாடுவான், குழந்தை செத்துட்டா பாட்டு பாடுவான், பாவம் பண்ணாலும் பாட்டு பாடுவான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 51 சங்கீதம் இல்ல, மேல அழகாக்குதாங்க. அதுவே அது ஒன்ன பிடிச்சிக்கின்னு அவனை குற்றவாளி கூண்டுல காலகாலமா நிறுத்திட்டோம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல் இல்ல, திருக்குறள் சொல்தா? உனக்குள்ள எவ்வளவு திங்ஸ். அதை விட்டுட்டு தப்புதான், ஒரு ராஜாவா இருந்து அதை செஞ்சிருக்க கூடாது. வரிசைப்படுத்தலாம் அவன் செய்த தவறுகள், அதுக்கு அப்பவே தண்டை வாங்கிக்கணும். நமக்கு முன்னால பயங்கரமான உதாரணம் தாவி. அவன மாதிரி இமோஷனை கொட்டுனவங்க யாரும் இல்லை, அவன மாதிரி அழுது புலம்புனவங்க யாரும் இல்லை. ஒரு சிம்பிளா இந்த 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 முன்னோட்டத்துல என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த வசனத்தை சொல்ல நம்மளுக்கு யாருக்குமே என்ன இல்லை, தகுதி இல்லை.
நம்ம யாரும் தகப்பனால் தாயால் கைவிடப்படவில்லை. ஆனா தாவீது கைவிட எப்படின்னா, சவுல் விருந்து ஒழுங்கு செஞ்சான். என்னைக்கு? அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை மாசப்பிறப்பு. மாசப்பிறப்புல ராஜாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் விருந்துக்கு போனோம். தாவீதும் அழைக்கப்படும். ஆனா இந்த அமாவாசையில தாவீதை கொலை செய்ய சவுல் திட்டம் போட்டான். எல்லாம் சாப்பிடுறதுக்கு போறப்ப கை கழுவிட்டு தானே போனோம். சவுல் மட்டும் ஈட்டியோட போறான். எந்த இடத்துக்கு? டைனிங் டேபிளுக்கு. சாப்பிடுற இடத்துக்கு ஈட்டியோட போறான். அந்த குறிப்பிட்ட நாள் தாவீது மிஸ்ஸிங். இவன் இன்னைக்கு அவன் சாப்பிட்டுக்கிறப்ப குத்திடலான்ட்டு ஈட்டியோட போறான். யோனத்தானை கேட்கறான், அவங்க ஃப்ரெண்டு, எதடா உன் ஃப்ரெண்டு? உன் ஃப்ரெண்டு தான். முன்னதாக தாவீது சொல்லிட்டான், இன்னைக்கு உங்க அப்பா என்ன கொலை பண்ண பாக்குறாருன்னு சொன்னப்போ அவன் சொன்னான், ஏன் மச்சான் கொலை பண்ண போறாரு? வேற யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் யாரு? தாவீதும் யோனத்தானும் மாமா மச்சானுங்க. சவுலுக்குள்ள அவன் சவுலினுடைய ஒரு பொண்ணை தாவீது கல்யாணம் பண்ணியிருந்தான். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள என்ன வருவேன் சொல்லுங்க. என்ன இவ்வளவு கன்ஃபியூசிங் ஆகுறீங்களா? மாமா மச்சான், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, மாமா மச்சானுக்கு மாமா மச்சான். ரைட்டா? ஓகே. அப்ப சொன்னா, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா கேட்பாரு, என்ன எங்க மகன் இவன் ஃப்ரெண்ட் எங்கடான்னு கேட்பாரு. நீ சொல்லு, அவங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனா, அதுக்கு போயிட்டான், நீ சொல்லு. அப்போ உங்க அப்பா எப்படி நடந்துக்கிறார் பாரு அப்படின்னு. அதே மாதிரி தாவீதை கொலை செய்ய செஞ்சுட்டு, அப்போ தாவீது போல எங்க ஈசாயின் மகன் இதா அவனா அவங்க வீட்டுல ஏதோ நிகழ்ச்சின்னு போயிட்டான். ஈட்டியை எடுத்து யோனத்தானை கொத்த பார்த்தான். யோனத்தான் மேல எரிஞ்சிட்டான். யோனத்தான் கொஞ்சம் விலகி தப்பிச்சுக்கிட்டான். நீ என் மகனா? நீ என்னைக்குமே நீ இஸ்ரவேல்ல ராஜாவாக மாட்ட. நீ அந்த ஈசாயினுடைய மகனுக்கு கீழே தாண்டா இருப்ப அப்படின்னு மகனை திட்டுவான். அப்ப யோனத்தான் புரிஞ்சுக்கிட்டான், அப்பா தாவீதை கொல்ல பார்க்கிறாரு. அடுத்த நாள் 2 பேரும் கல்றகிட்ட மீட் பண்றாங்க, ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, சத்தியம் பண்றாங்க. அப்பாக்கு அப்புறம் நீ தான் ராஜாவா இருப்ப, என்ன மறந்துடாத அப்படின்னு தாவீது அவன் உயிர் நாடி மேல கைய வச்சு ப்ராமிஸ் பண்றான். நாட்கள் செல்லுகிறது. யோனத்தானும் சவுலும் ஒரே நாள்ல செத்துட்டாங்க. யோனத்தானுக்கு ஒரு மகன், அவன் பேரு மோவிபெசேத். அவன் 2 காலம் முடமா இருக்கிறது. அப்படி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ சத்துருக்கள் விரோதமா வந்துட்டாங்கன்னு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தாதி ஓடுறப்போ வாசல்ல தடுக்கி அந்த குழந்தையோட விழுந்து குழந்தையோட 2 காலம் முடமா போச்சு. 25 வயசு அவனுக்கு. சவுலு மரிச்சிட்டான், யோனத்தான் மரிச்சிட்டான். தாவீது தன்னுடைய ஸ்தானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டப்போ யோனத்தானோடு பண்ண உடன்படிக்கை ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் யோனத்தானுக்கு ஏதாவது செய்யணுமே. யோனத்தான் குடும்பத்துல யாருன்னா இருக்கிறாங்களா? ஒருத்தங்கிறான். 2 காலம் முடமாயிரு. ஆனா முடவர்கள் எருசலேமுக்கு வரக்கூடாதுன்னு தாவீது தான் கட்டளை போட்டிருக்கான். அதுக்கு ஒரு ஸ்டோரி பின்னால. என்னன்னா, தாவீது பெத்லகேம் தானே, ஆனா எப்பவுமே தாவீதுக்கு எருசலேம் மேல ஒரு கண்ணு. பிறந்தது பெத்லகேம் கிராமம், மலையடிவாரத்துல இருக்கு. ஆனா தாவீதுக்கு எப்பவுமே பெத்லகேம் மேல ஒரு கண்ணு, எருசலேம் மேல ஒரு கண்ணு. பெத்லகேம்ல மாடு மேய்ச்சிக்கின்னு எருசலேமை பார்ப்பான். என்னைக்கு இருந்தாலும் நம்ம வாங்கணும், மலையை நம்ம வாங்கணும். அவனுடைய கற்பனை. ராஜா ஆயிட்டான். எருசலேம்ல ஒருத்தன் ராஜாவா இருக்கிறான்ல, அவனுக்கு விரோதமா சண்டைக்கு போய் அவனை முற்றுகை போடுறான். ராஜா சொல்றான், யார் இந்த ஈசாயின் மகன்? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? எருசலேமில் இருக்கக்கூடிய முடவர்களும் நாய்களுமே அவனை துரத்திடுவான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டான். ஆனா தாவீது யுத்தம் செய்து எருசலேமை மேற்கொண்டு அதை தன்னுடைய தலைநகரமா மாத்திக்கிட்டு சட்டம் போட்டான். எருசலேம்ல 2 இருக்கக்கூடாது. ஒண்ணு முடவர்கள், இன்னொன்னு
நான் இரு. இப்போ யார் இன்னும் எந்த முடவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டானோ அதே முடவனை கூட்டின்னு வந்து தினந்தோறும் தன்னுடைய மேஜையில சாப்பிட வச்சாங்க. கிருபைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். கிரேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுதான். முடவனை பார்க்கிறப்பெல்லாம் அந்த ராஜா தாவீத கேவலமா பேசுறது தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். முடவனை பார்க்கிறப்பெல்லாம் நம்ம தானே, ஆமாவா இல்லையா? ஆனா இவன் யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமா அந்த முடவனாகிய மோவிபேசேத்தை தன்னுடைய மேஜையிலே நித்தம் வைத்து அவனுக்கு ஆகாரம். எல்லாரும் சாப்பிட வருவாங்க. யார் யாரெல்லாம் இருப்பாங்க? தாவீதுக்கு பக்கத்துல யோவாப் படைத்தலைவன், பக்கத்துல சாலமோன், தாவீதுக்கு அப்புறம் ராஜா போகிற குமாரன், ராஜாவாக போகிற குமாரன், அப்படி எல்லாரும் உட்காருவாங்க. இந்த பக்கத்துல பார்த்தா ஒருத்தன் டக்குன்னு வந்து நிற்பான். நொண்டி அவனையும் பக்கத்துல வச்சுக்கிட்டான். தாவீதின் குமாரனாகி அப்னேர் தாவீதுக்கு விரோதமா வந்த போது செருப்பு போட கூட டைம் இல்லை தாவீதுக்கு. வீட்டை விட்டு 10 பேரை அரண்மனையை பார்த்துக்கணுன்ட்டு விட்டுட்டு 10 மனைவிகளை விட்டுட்டு ஓடிட்டான்ல. ஆனா இந்த மோவிபேசேத்தால ஓட முடியல. அவன் அங்கேயே தங்கிட்டான். அப்னேர் யுத்தத்துல செத்துட்டான். இப்ப தாவீது திரும்ப வரப்ப மோவிபேசேத் தாவீது வந்தவன கேட்கிறான், டேய் நான் உனக்கு இவ்வளவு கிருபை நடந்துக்குன்னு, உன் தாத்தா சவுல் குடும்பத்துல எல்லாரையும் சாவடிச்சேன், ஆனா உங்க அப்ப யோனத்தானோடு நான் செய்த உடன்படிக்கை நிமித்தமா உன்னை மட்டும் உயிரோட வச்சனே, என் டேபிள்ல சாப்பிட வச்சனே, நீ ஏன்டா என் கூட ஓடி வரலன்னு கேட்டான். அவன் சொன்னான், ஐயா என் 2 காலம் ஓடும், என் வேலைக்காரன் என்ன மோசம் போட்டுட்டான், நீ தேவ தூதனை போல இருக்கிறீர், உனக்கு இஷ்டமானபடி செய்யும், நான் உங்ககிட்ட முறையிட என்ன இருக்கிறேன். ஆனா நீ என்னைக்கு போனையோ அன்னில இருந்து இன்னைக்கு வரல, நான் ஷேவ் பண்ணல, முடி வெட்டல, துணியை மாத்தல, குளிக்கல, அப்படியே இருந்தேன். என் சக்திக்குட்பட்டு என் விரதத்தை நான் காப்பாத்தினேன். தாவீது சொன்னான், உன் கதையாண்டா ரொம்ப பேசுது, நீயும் ஷீபாவும் நிலத்தை என்ன பண்ணிக்கோங்க, சவுலின் நிலத்தை பங்கிட்டுங்க. அவன் சொன்னான், தாவீத பாரு, எனக்கு என்னத்துக்கு நிலம், அவனே எடுத்துக்கிட்டான். அத ராஜா கண்களில் எனக்கு தயவு கிடைச்சது, அது போதும். தாவீது இதை பார்த்தான், அந்த ஷீபாவை அழைச்சான், சவுலுக்கு சொந்தமான எல்லா நிலத்தையும் பயிரிடு, நீ பயிரிடு, ஆனா அவனுக்கு என்ன கொடுத்துரு, மாசம் அவனுக்கு படி அளந்துரு, இனி அவன் என்னுடைய மேசையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போயிட்டு உங்க சொந்தமா குடும்பத்தை அமைச்சு வாழ்ந்துக்குங்க போங்க, நான் அமைச்சு வச்சேன். ஓகே, ஏன் இதை சொன்னா, இந்த முழு செயின்ல 4 பாட்டு, இந்த முழு சம்பவங்கள்ல இந்த 74 4 பாட்டு இதுல வந்துச்சு. சவுல் தாவீதை துரத்துனா, தாவீது போய் கெபியில ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒளிஞ்சுக்கிறப்போ ஒரு 4 பாட்டு. நம்புனா நான் கூட என்ன நினைச்சேன், 23ஆம் சங்கீதம், பெத்லகேம்ல ஒரு நிலம் இருக்குது, கற்பனை பண்ணுங்க, ஒரு நிலம் இருக்குது பெத்லகேம்ல, அவங்க தாத்தா நிலம், போவாஸ் நிலம், அங்கதான் ரூத் கதிர் பொறுக்குன்னு நிலம். அது தொன்று தொட்டு யார் கைக்கு வந்துட்டுக்குது, ஈசாய் கைக்கு வந்துட்டுக்குது. ஈசாய் யாரு, தாவீதினுடைய அப்பா. ஈசாயினுடைய ஆடுங்களை கொண்டு போய் அந்த நிலத்துல மந்தைய மடக்கிட்டு, அங்க ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை மேல உட்காந்து இவரு என்ன வாசிக்குவாரு, 10 மண்டல சுரமண்டலத்தை வாசிப்பாரு. இதுவரையிலும் இருக்குது. ஒரு படி தாண்டி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், 23ஆம் சங்கீதத்தை இவன் அந்த கல்லு மேல உட்காந்து எடப்பையனா இருந்த போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார்னு வாசித்தான்னு நான் கூட பிரசங்கம் பண்ணிட்டேன், கதை விட்டுட்டேன், அரைக்குறையா படிச்சுட்டு. இதை ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறப்ப இல்ல தன்னுடைய குமாரனாகிய அப்னேருக்கு பயந்து தாவீது ஓடிட்டான் இல்ல. அப்போ யூதா வனாந்தரத்துல நிறைய மேய்ப்பர்கள், தாவீது கூட ஸ்லீப்பர் செல்லுங்க. ஸ்லீப்பர் செல்னா புரியுதா புரியலையா சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க ஆளு இங்க இருக்கிறது, தாவீது எங்க போறான் வரான்னு கொடுக்குறவங்களே சவுலுக்கு ஆள் அனுப்பிடு.
தாவீது கொடுக்குறவங்களே தாவீது எங்க இருக்கிறான் ஆள் அனுப்பியிருக்கு. அப்ப தாவீதை தேடி யார் துரத்தின்னு வருது? சவுலு துரத்தின்னு வருது. இது இப்ப இது நம்ம படிச்சிருக்கிறோம்ல. அப்போ உளவு துறை, சவுலின் உளவுத்துறை தாவீதின் கூட்டத்தில ஊடுருவி இருந்தது. அப்ப தாவீது தன்னை சவுலின் இடத்திற்கும் பெலிஸ்தர் இடத்திற்கும் மற்ற சத்துருக்கள் இடத்திற்கும் ஏன் தான் கூட இருக்கிற காட்டி கொடுக்கிறவர்களிடத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் பல வேஷங்கள் போட்டான். அதுல ஒரு வேஷம் மெய்ப்பண்ணின் வேஷம். 23ஆம் சங்கீதத்திலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற இந்த வசனத்தை அவன் 17 வயசு பையனா மெய்ப்பனா இருந்த போது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இவன் ஆபத்துல மாட்டிக்கொண்ட போதுதான் அந்த வசனத்தை எழுத வேண்டிய அவசியம் வருகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப இவன் அங்க சக மெய்ப்பர்களை போல இவனும் வேஷம் மாறிட்டு இவனும் 10 ஆடை மேய்ச்சிக்கின்னு போறப்போ ஒரு இடத்துல மந்தைய நிறுத்திட்டு தன் நிலைமையை உணர்ந்து அரண்மனையில நான் இருக்க வேண்டியவன், நான் இப்படி இருக்கிறேன் பத்தியா, ஆனாலும் குறை ஒன்றும் இல்லை, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள எல்லாம் ஒரே நிமிஷம் அப்படியே கண்ணு மூடுங்க. இப்ப நானு உங்களை சாவு வீட்டுக்கு கொண்டு போக போறேன். கண்ணு மூடுங்க. சாவு வீட்டுக்கு கொண்டு போறான்ற சிரிக்கிறீங்க. கண்ணு மூடுங்களேன். சாவு வீட்டுக்கு போன ஃபீலிங் வந்துச்சா இல்லையா? இல்லையா? இந்த பாட்டு கேட்டதை எங்க போனோம்? சாவு வீட்டு தான். ராத்திரி 12 மணிக்கு 10 இருக்குவேன். திடீர்னு பாட்ட சத்தம் கேட்கும். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ அப்படின்ற பாட்டு கேட்டதும் சிஎஸ்ஐ குடும்பத்துல யாரோ போயிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம தானே. ஆனா 10 ஆசீர்வாதங்கள் இருக்குது 23ஆம் சங்கீதத்துல. 9 ஆசீர்வாதம் வாழ்க்கைக்காக, வாழ்வதற்காக. ஒரே ஒரு ஆசீர்வாதம் மரித்த பிறகு. இந்த 9ஐயும் விட்டுட்டு ஒன்ன பிடிச்சிக்கின்னு அதுக்கு ஒரு ராகத்தை போட்டு 23ஆம் சங்கீதத்தை துக்க பாட்டாவே மாத்திட்டாங்க. அன்பு சகோதரர், இந்த 23ஆம் சங்கீதமே தாவீது ஆபத்திலே சிக்கி கொண்டிருந்த போது தன் அரண்மனையை விட்டு வனாந்தரத்துல மெய்ப்பனோடு மெய்ப்பனா ஆடு மாடுகளோடு சேர்ந்து தங்கி கொண்டிருந்த போது எழுதினது. அப்போ இந்த ஒரு சின்ன உதாரணம், வெறும் தாவீது குறித்து சம்பந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டு, இப்ப மோசே பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 90ஆம் சங்கீதம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரலாம். 90ஆம் சங்கீதம் 12 - 14 வரலும் படிக்கல. 120 வயசு வாழ்ந்து கண்ணு மங்காத, செவி கெட்டு போகாம, சரீரம் பலவீனம் அடையாம முழு பலத்தோடு வாழ்ந்த சங்கீதக்காரனாகிய மோசே எழுதின தேவனுடைய மனுஷனாகிய மோசே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை என்னும் கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருக்கும். உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் உங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இதுதான் மோசே சாவுல வழக்கமான எது பிரசங்கம் பண்ணிடுவோம். தெசலோனிக்கேயர், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்த நிமித்தம்
நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மர்வமாக்கப்பட்டு முகமுகமாய் மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் நம்ம தானே சாவுல. ஆனா இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன், செத்தவன் போயிட்டான், உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் எச்சரிக்கை கொடுக்கணும். சாவுல ஒவ்வொரு மரணத்திலும் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஒரு சாவுல தான் சிறந்த இடம் சுவிசேஷம் சொல்றது. சாவு தான் சுவிசேஷம் சொல்றதுக்கு சிறந்த இடம். ஒரே வசனம் 3-4 நிமிஷம் புரிஞ்சிடுச்சு. சொல்ல வந்தது அப்படியே ஆணி பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சிடலாம். செத்துட்டாரு. இந்த சாவுல நான் எச்சரிக்கப்படுகிறேன். என் மரணத்தை சந்திக்க நான் ஆயத்தம். இன்று இரவு என்ன மரணம் எனக்கு சம்பவித்தால் பரலோகத்துக்கு போவேன். உயிரோடு இருக்கிற நாம சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் சங்கீதக்காரன் 120 வருஷம் வாழ்ந்தவன் மோசே, அவன் சொல்றான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை நினைச்சு வாழ கிருபை தாரும். ஆண்டவரை ஜெபிக்கணும். அவர் கொடுத்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு இஷ்டமானபடி வாழக்கூடாது. அவருக்கு இஷ்டமானபடி வாழ்ந்தால் மரணம் அடையும் பொழுது அவரிடத்துல போய் சேரும். இந்த நேரத்துல இங்க இருக்கிற இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்காதவங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். உன் மரணத்தை சந்திக்க நீ ஆயத்தமா? இவருக்காக யாரும் ஆடாதீங்க, உங்களுக்காக அழுங்க. உங்க நிலைமைய நினைச்சு அழுங்க. ரட்சிக்கப்பட்டவர் அந்த தைரியமா சொல்லுவேன், இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துன்னு மதிச்சு இருக்காரு. ஆகவே இவர் எங்க இருப்பாரு? பரலோகத்துல இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருடைய கண்கள்ல இருந்து கண்ணீரை துடைப்பார். அவர் ஆறுதலின் தேவன், ஆற்றுவார் தேற்றுவார். ஆனால் நீ நானும் எச்சரிக்கப்படுகிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு பொதித்தரலும். ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான சகோதரனுக்காக நன்றி. முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை, அந்த வசனம் வீட்டுக்கு போனதும் அவங்க உள்ளத்துல என்ன ஆகும்? சரியா? ஓகே. ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கு. ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, இந்த பட்டியல்ல நான் அதை சேர்க்கல. 55 இருந்து சில சங்கீதங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு மேல ஒரு தலைப்பு இருக்கும். நீங்க முறைக்கிறதுனால இருக்குங்க. சில நேரத்துல என்ன அப்படியே கொடூரமா பாக்குறீங்களா? 51 இருந்து 70 வரை, 51 to 70, 20 சங்கீதம். அத்தனைக்கும் தலைப்பு இருக்கும். இருக்குதா பாருங்க. தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட இல்ல 51 பத்சேபாளிடத்தில் தாவீது, 52 தாவீது அபிலேக் வீட்டுக்கு வந்தான் என்று தேவக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு. அதான் ஸ்லீப்பர் செல் சொல்லிட்டப்போ அதை கேள்விப்பட்டதும் தாவீது பாடினது. மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும் தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். 54 தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு தகவல் சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தார் போட்டு கொடுக்குறாங்க தாவீத. அப்போ அவன் பாடின பாட்டு நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். 55 பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடித்த போது அப்போ பாடின சங்கீதம். 56 தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில ஒளிஞ்சுக்கிட்டான் பாரு. அப்ப அந்த சவுலியை கொண்டு போய் தாவீது கையில ஆண்டவர் ஒப்படைச்சார் பாரு. அப்போ பாடின சங்கீதம் 57. அதுல தங்குது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் தாவீது பாடின சங்கீதம். 58 சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவின போது அப்பொழுது பாடின சங்கீதம். 59
மெசொப்பொத்தேமியா தேசத்தார் சீரியரோடும் சேபா தேசத்தார் சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது தாவீதை கொலை செய்ய வகை தேடினாங்க பாரு, அப்போ பாடினது 60ஆம் சங்கீதம். இன்னைக்கு நோத் என்னும் வாத்தியத்தில் தாவீது வாசிக்க கொடுத்த சங்கீதம் 61. எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் 62. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் 63. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் 64. 70 வரை 71 பாருங்க தலைவில். இந்த 20 சங்கீதம் அந்த கான்டெக்ஸ்டோட சிலது. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 1 நாளாகமம். இந்த 4 புத்தகத்தை இதுல இருந்து அங்க போயிட்டு வாசிக்கணும். இந்த சங்கீதத்துல ஒரு தலைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கிராஸ் ரெஃபரன்ஸ் எங்க கிடைக்கும்? 1 சாலமோன்ல கிடைக்கும், சாமுவேல்ல கிடைக்கும், 1 சாமுவேல்ல, அல்லது கொஞ்சம் 2 சாமுவேல்ல கிடைக்கும், கொஞ்சம் 1 நாளாகமத்துல கிடைக்கும். என்ன சொல்ல வரேன்? ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு பின்னணியை கொண்டது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்குமே காட்சி மாறிடும் சங்கீத புத்தகத்துல. அதனால சங்கீத புத்தகத்தை பிரசங்கிப்பது கடினம் அப்படின்னு ஊழியத்தை தொடங்கி 24 வருஷமா விட்டுட்டு இருந்தோம். 24 வருஷமா சங்கீதத்தை ஜனங்களுக்கு பாடமா சொல்லி கொடுக்கல. ஆனா இந்த வருஷம் 2025ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு உபாச கூட்டத்துல வெள்ளிக்கிழமை நான் செய்தியை ஆயத்தப்படுத்தின போது ஆண்டவர் பேசினார், சங்கீத புத்தகத்தை விட்டு வச்சுட்டுக்கிற, அதை ஸ்டடி பண்ணார். அன்னையில இருந்து போன ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி எதுல இருந்து? சங்கீத புத்தகத்துல. ஓகே, கேட்டு மகிழ. டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச் கேஜிஎஃப்னு யூடியூப்ல போட்டிங்கன்னா செய்திகள் எல்லாம் வரிசையா வரும். டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச் கேஜிஎஃப். ப்ரொமோஷன் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என் பேர்ல வராது, நம்ம பேர்ல எதுவுமே இல்லை. டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச் கேஜிஎஃப் அப்படின்னு யூடியூப்ல போட்டிங்கன்னா அந்த இதுவரையில நான் போதிச்ச எல்லா சங்கீதங்களும் 119ஆம் சங்கீதம் கூட வரும். ஆரோகண சங்கீதம் அத்தனையும் வரும். 150 சங்கீதமும் வராது. ஏறத்தாழ 60-70 தலைப்புகள்ல வரும். 23ஆம் சங்கீதத்தை ஆயத்தப்படுத்தின போது ஆண்டவர் என் உள்ளத்தை உடைச்சிட்டார். எவ்வளவு தவறான பிரசங்கத்தை நானே பாஸ்டர் ஆயிட்டு 15 வருஷமா பேசி நின்றுக்கிறேன். 23ஆம் சங்கீதம் எங்கன்னா பேசணும்னாக்கா, தாவீதுவா வாலிபனா இருந்தபோது, மெய்ப்பனா இருந்தபோது அவனுடைய சொந்த நிலத்துல ஒரு பாறை இருந்தது, அது மேல உட்கார்ந்து 10 நரம்பை வீணை வாசித்து பாடினான், கர்த்தரின் மெய்ப்பனா இருக்கிறார். அடப்பாவி, ரீல் சுத்திக்கிற நீ. அது அப்ப பாடினது இல்ல. சவுலுக்கு பயந்து வேஷம் மாறியவன் யூதா வனாந்திரத்துல போய் ஒளிந்து கொண்டிருந்த போது மெய்ப்பர்களோடு மெய்ப்பர்களா தங்கி இருந்த போது பாடின பாடல். அது காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு சாதாரண மெய்ப்பனா இருக்கிற பத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா வாயிட்டு எல்லா பக்கத்திலும் ஆபத்து சுற்றி கொண்ட போதுதான் இதை அவன் சொல்ல வேண்டி இருந்தது. சரி, இன்னும் நம்ம ஒரு சங்கீதத்துக்குள்ள கூட போல இது வெறும் என்ன அவுட்லைன். இதுல அல்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்? அல்ல. அதுலயும் குறிப்பா 118ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம். 118ஆம் சங்கீதம் யாருடைய சங்கீதம்? மேசியாவின் சங்கீதம். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். எங்க இருக்குது? படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்போ இந்த 118ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம். இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. இயேசுநாதர் மேல் வீட்டறையில திருவிருந்தை, அதாவது பஸ்கா ஆசரித்தாரா? பஸ்கா ஆசரித்தாரா? எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நம்ம பாஸ்டருங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்களா? பஸ்கா ஞாபகம் இருக்கா? அங்க ஒரு வார்த்தை வருது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. வருதா? எது அந்த ஸ்தோத்திர பாட்டு தெரியுமா? 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிற அந்த 6 சங்கீதத்துக்கு ஸ்தோத்திர பாட்டுன்னு பேரு. அதுக்கு தான் என்னன்னு பேரு சொல்லுங்க? அல்லல்னு பேரு. அதுல குறிப்பா 118ஆம் சங்கீதம் யாரை குறித்தது? மேசியாவை குறித்தது. அதுல அவரை குறித்ததான வார்த்தையே வருகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது யாரால் ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. இது நான் கொஞ்சம் ஊழியத்துக்கு வந்து சில ஆண்டுகள் பில்டிங் கட்டுறதுலயே செலவு பண்ணிட்டேன். 2 பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். 3 சர்ச்சு, ஸ்கூலு, பைபிள் காலேஜ். ஆகவே இப்போ இந்த 25 வருஷம் ஊழியத்துல ஒரு 10 வருஷம் பில்டிங் வேலை நடந்துனே இருந்துச்சு. என்னுடைய சூப்பர்விஷன்ல கனவுல கல்லு மண்ணு ஜல்லி கொட்டுற மாதிரி கனவு வரும். கம்பி இறங்குற மாதிரி கனவு வரும். துச்சி பிச்சு ஏஞ்சிக்குவேன். ஏன்னா யாரோ டிராக்டர்ல கம்பி ஏத்துற மாதிரி கனவு வரும். அங்க போட்டுக்குவோமா கம்பி, யாரோ டிராக்டர்ல சிமெண்ட் ஏத்தின்னு போற மாதிரி கனவு வரும். புடிச்சுக்க ஏஞ்சில ஓடி போய் பார்த்துருக்குறேன். சரியா? ஓகே. அப்போ இந்த வீடு கட்டுற வேலைங்கோ தெரியும். ஃபவுண்டேஷன் நோண்டிட்டதும் ஃபர்ஸ்ட் பூமிக்கு அடியில் அஸ்திபாரம் போடுறதுக்கு கல் ஆர்டர் பண்ணுவோம். மைன்ஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லை போட்ரஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மூஞ்சி நல்லா இருக்காது, கொனையா இருக்கும். அதுல பார்த்தா ஒரு பெரிய கல் ஒண்ணு வந்துட்டுக்கும். பெருசா இருக்கும். அது 2 பேர் தூக்குற மாதிரி இருக்கும். கொனையா இருக்கும் அது. ஏன்னா கொளத்துக்காரங்க மூஞ்சி நல்லா இல்லாம எடுத்து என்ன பண்ணிட்டு பாருங்க, வச்சுட்டு பாங்க. எங்கேயும் வைக்க முடியாதுன்னு ஒதுக்கி தள்ளிட்டுப்பாங்க. அந்த கல்லு மேலதான் டெய்லி கொத்தனார் வந்து கால் வச்சுன்னு காலை கழுவுவார். அந்த கல்லு மேலதான் மத்தியானம் சாப்பாட்டு சாமானெல்லாம் அந்த கல்லு மேல தான் கழுவுவாங்க. ஒரு பக்கம் ஃபவுண்டேஷன் வேலை முடியும், கட்டட வேலை முடியும், லிண்டில் வேலை முடியும். கட்டடம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கும். அந்த மூலை வரலாம் போயிட்டு இருக்கும். அது வரல இந்த கல் இங்கதான் உழுந்து கிடக்கும். அது மேலதான் கால் கழுவுனாங்க, அது மேலதான் சாமான் கழுவுனாங்க. பார்த்து அவங்க சனிக்கிழமை ஆனா மற்ற நாளெல்லாம் தொடச்சிட்டு போயிடுவாங்க. சனிக்கிழமை மட்டும் மம்டி பாரெல்லாம் கழுவுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டாங்க. திங்கக்கிழமை திரும்பி யூஸ் பண்றதுக்கு எல்லாம் அந்த கல்லு மேலதான். மூளை லிண்டில் லெவல் வரலாம் பில்டிங் ஏறிட்டு இருக்கும். அந்த மூலையில எந்த கல்லும் உட்காராது. சுத்தி முத்தி பார்த்தா இந்த கல்லு தான் அதுக்கு மேட்சிங்கா இருக்கும். 3 பேர் வந்து எந்த கல்லு மேல ஏறி நின்றுந்தானுங்களோ, எந்த கல்லு மேல அழுக்கெல்லாம் கழுவி சாமான் கழுவி நின்றானுங்களோ அத்தையே தூக்கி எங்க வைக்குவாங்க? அதான் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு இது கர்த்தரால் ஆயிற்று. இந்த வார்த்தை இயேசுநாதரை குறித்து அங்க 118 சொல்லப்பட்டுச்சு. எவ்வளவு பிராக்டிக்கல் பாத்தீங்களா? எவ்வளவு நடைமுறையில வேணான்னு ஒதுக்குன கல்லு தலைக்கல் ஆயிற்று. இது யாரால் ஆயிற்று? கர்த்தர். சரி, கொஞ்சம் அதை நிறுத்திட்டு நம்மள யோசிக்கலாமே. வேணான்னு ஒதுக்கிட்டதுனால தான் பாஸ்டர் ஆயிட்டு நம்ம. இல்லைன்னா டாக்டருங்களும் இன்ஜினியருங்களும் ஆயிருப்போம் இல்லையா? நம்ம தானே. எங்க புத்தியில என்ன ஏறல? படிப்பு ஏறல. ஒரு வீட்டுல 8
பசங்களாம் பாஸ்டர் போய்க்கிறாரு, அந்த குடும்பத்தார் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. மூத்த புள்ள ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட், நீட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டாக்டர், இப்போ மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் MS படிச்சு முடிச்சுட்டு பலான ஹாஸ்பிட்டல்ல சீஃப் சர்ஜன் இருக்கிறாரு. முத புள்ள. ரெண்டாவது புள்ள என்ஜினியர், LNTல ரீஜனல் மேனேஜர். மூணாவது புள்ள லாயர். ஒரு அம்மா நர்ஸு. பொன் புள்ள. அப்படியே வரிசையா அறிமுகப்படுத்தின்னு வராங்க. வீட்டுல கடைசி புள்ள ஒண்ணு, லாஸ்ட் புள்ளைய வீல் சேர்ல தள்ளின்னு வராங்க. கண்ணு தெரியாது, காது கேட்காது, கை காலும் முடம், பேச வராது, திக்கின்னு பேசும், நடக்க முடியாது. இந்த புள்ளைய சொல்லுவாங்க, ஐயா இந்த புள்ளையத்தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துடலான்னுக்கிறோம். ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு ஒண்ணு, அது என்ன ஊழியத்துக்கு. பைபிள் காலேஜ்ல போய் சேர்ற பசங்க எல்லாம் பாருங்க, முத்து குன்னண்டிராவன. ஏன் பைபிள் காலேஜ் சேர்த்த? படிப்பேர்ல. இதான் இன்னைக்கு நிலைமை. ஒரு பைபிள் காலேஜினுடைய ஃபவுண்டரா சொல்றேன் நான், இதுதான் நிலைமை. எந்த இடத்துல அட்மிஷன் கிடைக்கல, படிப்பேர்ல. ஒன்னு ட்ரை பண்ணலாமே, பைபிள் காலேஜ்ல விட்டு பார்க்கலாமே. வேஸ்டேஜுங்களும் வானான்னு சொல்றதும் ஆண்டவருக்கு தேவை. பெஸ்ட், சிறந்ததை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். எங்க அப்பா கூட என்ன ரொம்ப கனவோட படிக்க வச்சாரு. வீட்டுக்கு முத புள்ள, 3 தம்பி 4 தங்கச்சி. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வருவேன், நல்ல மார்க் எடுக்குவேன். இப்போ அப்பாவுக்கு என்ன கற்பனை, பெரிய புள்ள ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிடுவான், நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும், தம்பி தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்குவான். இல்ல சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நானும் டிகிரி முடிச்சேன். ஒரு 6 வருஷம் 6 மாசம் ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை செஞ்சேன் பெங்களூர்ல. அப்பதான் இன்டர்வியூங்களுக்கெல்லாம் எழுதி போட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ்ல, அப்புறம் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு, இதுக்கெல்லாம் எழுதி போட்டு படிச்சுன்னுக்கிறேன். சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ட்ரெயின்ல பெங்களூர்ல போய் டீச்சர் வேலை பண்ணுகிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்துக்கிறேன். 6 மாசம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. பைபிளை தூக்கின்னு வெளியே வந்துட்டேன். எங்க அப்பாவுக்கு இஷ்டமே இல்லை, மூஞ்சி தூக்கினார். ஆனா கஷ்டப்பட்டவர் இல்லை, படிக்க வைக்க. கற்பனையோட பெரிய புள்ள நல்லா படிக்கிறான், ரேங்க் எல்லாம் வாங்குறான், நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு பின்னால பொட்ட பிள்ளைங்குது காப்பாத்துவான். நான் பைபிளை தூக்கின்னு போயிட்டேன். ஆண்டவருடைய உங்களெல்லாம் சத்தியத்துல நடத்தினவர் தான். பொருளாதார பிரச்சனைன்னு வரப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேள்வி பண்ணாங்க, டே நீங்க என்னடா ஆச்சு, பைத்தியம் யோசித்து பாருங்க. கொரமண்டல் ஏரியாவிலேயே ஒரு 3 பேர் 4 பேர் தான் +2 பாஸ் பண்ணுவோம். அதுல நான் ஒருத்தன். அப்ப யோசித்து பாருங்களேன், எங்க ஏரியால இருந்து 2 பேர் தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டிகிரிக்கு போனவங்க 2 பேர் தான். ஒரு 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 பொண்ணு அது CBZ, நான் எலக்ட்ரானிக்ஸ். நாங்க 2 பேர் தான் அந்த வருஷம் டிகிரி போனோம். என்ன சொல்றேன், கற்பனையோட பிள்ளைங்க பெற்றோர் படிக்க. பைபிள் தூக்குறப்போ ரொம்ப உதாசீனம் பண்ண. ஆனா அது இது கர்த்தருடைய கரத்துல போன கருவின்னு யாருக்கும் தெரியறது இல்லை. ரைட்டா? எங்க தம்பிமாரெல்லாம் ஒருத்தன் டால்மியா சிமெண்ட்ல மேனேஜர், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அதை விட்டு 3 குவாரிக்கு போன இதுவா மேனேஜரை வந்து உக்காந்துக்கிறான், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இன்னொரு தம்பி HIL எம்ப்ளாயி, 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இன்னொரு தம்பி போஸ்டல் டிபார்ட்மெண்ட். நம்மளுக்கு என்ன தொழில பாஸ்ட். சில நேரத்துல உட்காந்து இவங்க பேசிக்குவாங்க அரியர்ஸ் போனஸ் பத்தி. 5 நிமிஷம் முடிச்சிடுறேன் ஐயா, 12:30 முடிச்சிடுறேன் ஐயா, ஐயா 12:30 முடிச்சிடுறேன். ஓகே, காரியத்துல கண்ணாக்குறாரு.
12 போச்சு. சரி, ஓகே. ஏமாற்றம் பைபிளை நம்ம தூக்குனா இதுல எப்படி பழைக்க முடியும்? ஆரம்பத்துல அது தெரியாது. இப்போ அப்படி பாக்குறாங்க நம்மள. ஏன்னா கர்த்தர் நம்மள தூக்குன உயரமே வேற. புரியுதா? இப்ப ஊழியம் அற்பமா இருந்தா அதை பத்தி என்ன பண்ணாத, யோசிக்க. நீ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்னு தள்ளுன கல்லு உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மூளைக்கு தலைக்கல்லா மாத்திரு. சரி, இந்த வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக்கணும். நான் சொன்னான் தெரியுமா? இந்த விருந்துல தாவீது இல்லைன்னு சொன்ன உடனே சவுலு யோனத்தானை கொலை பண்ண பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆள் அனுப்பணும். ஈசாய் வீட்டுல இருந்து எல்லாரையும் கட்டி தூக்கிடுவாங்க. யோனத்தானுக்கு தெரியாத ஆள். தாவீது சவுல் கிட்ட தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு அப்போனா இல்லையே, தெரியல உங்களுக்கு. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா, அம்மா, தம்பிங்க, அண்ணனுங்க 7 பேரு எல்லாரையும் கட்டி தூக்கின்னு வந்துட்டாங்க. சவுல் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவங்க தான் தாவீதுனுடைய குடும்பம். தாவீது இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க அவனை என்ன பண்ணாலும் நாங்க அதை ஏன்னு கேட்க மாட்டோம். நீங்க ஆச்சு தாவீதாச்சு, எங்களை விட்டுருன்னு எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டாங்க. யாரு? அவங்க அப்பா அம்மா. அப்ப அதை கேள்விப்பட்டான் தாவீது. அப்பா அம்மா சவுல் புடிச்சுன்னு வந்து விசாரிச்சாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் எங்களுக்கு புள்ளியே இல்ல, எங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம கூட நம்ம வீட்டுல நம்ம புள்ள எதனா தப்பு பண்ணி மாட்டிக்கினா என்ன சொல்றோம்? நீ என் புள்ளியே இல்லைன்றோம். அப்படித்தான் தாவீத சொன்னாங்க. அத அவன் கேள்விப்பட்டான். அதைத்தான் பாட்டை எழுதி வச்சான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை. இப்ப புரியுதா கான்டெக்ஸ்ட்? பின்னணி இப்ப புரியுதா? சரி, ஏறத்தாழ முடிக்கிறேன். இந்த பிரேக் முடிஞ்ச பிறகு ஆரோகண சங்கீதத்தை பத்தி கொஞ்சம், 119 சங்கீதத்தை பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு முடிக்கும் பொழுது, இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப விசேஷமான வாரம் இந்த வாரம். ஏன்னா இந்த வாரம் பாவ நிவர்த்தி செய்யற நாள் வரப்போகுது. பாவ நிவர்த்தி செய்யற நாள். அதை தொடர்ந்து 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரலும் கூடார பண்டிகை வரப்போகுது. ஓகே, நீங்க எங்க சர்ச்சில் கூடார பண்டிகை ஆசரிக்க போறோம். 7 நாளும் சர்ச்சில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நீங்க கூட வந்து கலந்துக்கலாம். இஸ்லேமுக்கு போய் பண்டிகை ஆசரிக்க, எங்க போய் ஆண் மக்கள் அனைவரும் எங்கன்னா நீ இப்போ பஞ்சம் பொழைக்க எங்கன்னா வாழ்ந்துக்கலாம். பட் எங்க போனோம்? பண்டிகை ஆசரிக்க எங்க போனோம்? எருசலேம். அதுல குறிப்பா கூடார பண்டிகை ஆசரிக்க எங்க போனோம்? எருசலேம். எப்படி போனோம்? பொண்டாட்டி பிள்ளைங்க, வேலைக்காரன் வேலைக்காரி, 8 நாளைக்கு அங்க தங்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, காணிக்கை செலுத்துறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு ஆடு மாடு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சோட போனோம். சும்மா பரிதாபமா போகக்கூடாது, மேல தாளத்தோட போனோம். எப்படி? மேல தாளத்தோட போனோம். பேண்ட் அடிச்சுக்கின்னு சும்மா கூத்தாடின்னு போனோம். நம்ம ரொம்ப டீசென்ட் ஆயிட்டோம். ஒயிட் துணி போட்டோன்னு ஆராதிக்கிற டைம்ல கூட இப்படின்ட்டு அபிஷேகம் போயிட்டான். சிலர் பேசின அபிஷேகம் போயிட்டான். பேசவே மாட்டான். ரொம்ப பிரசங்கம் பண்ணோன்னு அப்படியே 4 பேர் வந்து அவர் அப்படியே சூழ்ந்துக்குன்னு எங்க இட்டுன்னு போயிடும், ரூம் உள்ள இட்டுன்னு போயிடும், கார் இட்டுன்னு போயிடும். சென்டர்ல ஒருத்தர் கூட எப்படிக்கிறேன்னு கூட அவர் பேசிட்டா அந்த வார்த்தையில என்ன போயிட்டான், மோசே மூஞ்சில மூடின்னு இருந்தானே அந்த மாதிரி அபிஷேகம் போயிட்டான். ஏசநாதர் எல்லார்கிட்டையும் பேசி எல்லாரையும் தொட்டு தடவி குஷ்டரோகி மேல கைய வச்சு
அவர்கிட்ட இருந்தா அபிஷேகம் போச்சு, சுகமாக்க போச்சு. போட்ட கூட அபிஷேகம் நல்லது தானே. என்கிட்ட இந்த அபிஷேகம் போய் ஒருத்தருக்கு சுகம் கிடைக்குதுன்னா நல்லது தானே. பேச்சு நல்லா 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசு. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி மாறிடுச்சு தெரியுமா? மாறி போச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வேற அர்த்தமே கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேண்டு வாத்தியம் வச்சுட்டு ஆக்சுவலா கிராஜுவேஷன் அப்படிதான் பண்ணிக்கணும். திருச்சியில பாஸ்டர் ராஜமாணிக்கம் அப்படிதான் பண்ணாரு. ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் கவனம் மாட்டி முன்னால நின்னுன்னு முன்னால பேண்டு வாத்தியம் வச்சுட்டுக்கிறாரு. லோக்கல் எம்எல்ஏ இவர் கூட வந்தார். ஃபாதர் சீஃப் கெஸ்ட். நான் பட்டம் வழங்கினேன். ஃபாதர் பெர்க்மேன் சீஃப் கெஸ்ட். இவர் வந்திருந்தார். என் நேரு அமைச்சர். பேண்டு வாத்தியம் தான். வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அத்தனை பேர் கூத்தாடின்னு வந்தாங்க. முன்னால 30 பேர், ஒரு 15 கேர்ள்ஸ் முன்னால, அவங்கள விட்டு ஒரு 10 அடி கேப்பு, இங்க ஒரு 15 பாய்ஸ், அங்க ஒரு 10 அடி கேப்பு. இவங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடினவங்க, சும்மா குத்து போட்டவங்க இன்னும் பின்னால. ஆட்டம் பாட்டம். நம்ம என்ன பண்ணிட்டோம், செலிப்ரேஷனை மாம்சமா வெற்றி வச்சுட்டோம். மாம்சம் அது நம்மள ஆவிக்குரிய தன்மை ஆயிட்டோம். ரொம்ப டை, ரொம்ப அப்படியே அப்படி ஆயிட்டோம். ஆனா ஆண்டவர் இருக்குன்னு மூஞ்சா இருக்கு சொல்லவே இல்லை. மூஞ்சி தூக்கி வச்சுன்னு சொல்லவே இல்லை. வருஷத்துல ஒரே நாள் உபாசம் இருக்கு. வருஷத்துல ஒரே நாள். என்னுடைய கண்ணு வாத்தியாரா வேலை செஞ்சல, பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு போனா கரெக்டா எங்க தப்புக்குதோ அங்கேயே நிக்கும் என் கண்ணு. கரெக்டா இருக்கிற இடத்தெல்லாம் படிக்கவே படிக்காது. எங்க மிஸ்டேக் ஆயிக்குதோ அங்கதான் கண்ணு நிக்கும். கரெக்டா அங்க பெண்ணு நிறுத்துவேன் நான். என்ன வாத்தியார் நான். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அவங்க அந்த தொழில்காருக்கு அது தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த அந்த மனுஷனாக்குறத மாம்சம் பண்ணிட்டோம். இல்லாத முகத்திரை ஒண்ணு போட்டுக்குன்னு அது ஆவிக்குரியதான்னு சொல்லிட்டோம். ஸ்பிரிச்சுவல் வேற இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம். யாருன்னா கேட்டா எங்க போறோம், நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன். மற்றவங்கெல்லாம் நான் வேஷம். உண்மையான மனுஷன் யார் தெரியுமா? நீ திங்கக்கிழமை மீன் வாங்க போன பாரு, அப் பேண்ட் போட்டுன்னு, டி ஷர்ட் போட்டுன்னு, அவைச்சர் போட்டுன்னு, அவன் 200 ரூபான்றான், 150 ரூபாய் வெள்ள பேசுற பாரு. அங்கத்தான் நீ உண்மையான மனுஷன். ஸ்டேஜ்ல நிக்கிறப்ப நீ மாயமாலக்காரன், யூஸ்லெஸ் ஃபெலோ, ஏமாத்துறவன், சீட்டிங் ஃபெலோ. நான் என்னதான் சொல்றேன், நீங்க இல்ல. நான் என்னதான் சொல்றேன். இங்க வந்தவன் எனக்கு என்ன பரிசுத்தம், அப்படியே அந்த பார்வையிலே கண்ணாடி போட்டுன்னு இப்படி பாக்குறது இல்ல. இதுக்கு பேர் அபிஷியல் லுக். அப்படியே வார்த்தையில் அப்படியே ஈட்டி மாதிரி பாய்ச்சி வெட்டி தள்ளுறது ஜனங்களை. ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களுக்கு கூத்தாடுற இடத்துல இருக்கு. ராஜ வஸ்திரத்தை கட்டி போட்டு சன்னல் நூல் ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு கூத்து ஸ்டெப்பு போட்டான் தாவீது. பொண்டாட்டி என்ன சொன்னா தாவீது கிட்ட, இன்னைக்கு ராஜா தன் வேலைக்காரிகளுக்கு முன்பதாக எவ்வளவு மகிமைப்பட்டிருந்தாள். தாவீது யாரு? அவனுக்கே லட்டா? அவன் திருப்பதிக்கே லட்டு கொடுக்குறவன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ரொம்ப கரெக்டு. ஆடுகள் பின்னால போய் இந்த எண்ணெய் ராஜா ஆக்குனாரு, உங்க அப்பா வீட்டுக்கே என்ன அப்பன் ஆக்குனாரு, உனக்கு புருஷன் ஆக்குனாரு, உனக்கு மகிமையா இருக்கிறது போல அந்த வேலைக்காரிகளுக்கும் நான் மகிமையாவேன். புரியல? உன்னை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி என் டான்ஸ்ல அத்தனை பெண்களையும் நான் இம்ப்ரெஸ் தான் பண்ணேன். என்ன இப்போன்னு கேட்டான். புரியுதா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்? நம்ம என்ன பண்ணிட்டோம், இயல்பா மனுஷனா இருக்கிறத விட்டுட்டு எல்லாத்துக்கும் வெள்ள அடிச்சிட்டோம். ஆவிக்குரிய சாயம் பூசிட்டோம். ஏசுநாதர் பார்த்தாரு,
நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றீங்கன்ட்டு. உள்ள எல்லாம் என்ன ஆச்சுருக்குது? சரி, புனித பயணம் மேற்கொள்ளுகிறார்கள் இஸ்ரவேலர்கள். இப்போ இது ஒரு கிராமம், நல்லா கவனிங்க. இது இன்னொரு கிராமம், இது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, பேண்ட் வைக்குவாங்க, பார தப்பட்டை வைக்குவாங்க, இன்னொருத்தர் மயிலாட்டம், இன்னொருத்தர் ஒயிலாட்டம் வச்சுக்கின்னு இங்க இருக்குது, இங்க இருக்குது. சிலுவை இல்ல நினைச்சுக்கலாம், தேவாலயம் இங்க இருக்குது. இதுதான் எருசலேம், புரியுதா? இது பெத்லகேம். இங்க இருந்து அங்க போனோம். பதினஞ்சு படி நினைச்சுக்கோங்க. எத்தனை படி? 15 படி, 15 ஸ்டாப்பு. நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு முறைக்கு திருப்பதிக்கு போங்க, திருத்தணிக்கு போங்க. ஒரு 10 படி ஏறினவொன்னு ஒரு இடம், இன்னொரு 10 படி ஏறினவொன்னு ஒரு இடம், பிளாட்டு. இங்க இருந்து பயணத்தை ஆரம்பிச்சான். நான் ஒரு நீங்க எல்லாம் ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் என்னை முறைத்து பார்க்கிறதுனால் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமாம், நீ என்ன ஆராய்ஞ்சு நிதானிச்சுன்னு எனக்கு தெரியுது. 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் படிங்க. நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே, கவனிங்க, கூடார பண்டிகை ஆசரிக்க கிராமம் கிராமமா கூட்டம் கூட்டமா சேர்ந்து போனத இந்த வசனத்துல விவரிக்கிறான். புரியுதாது? அது ஒத்து பச்சா புரியுதாது? இப்ப தாவீது என்ன பண்றான்? வருஷம் இப்படி போவான். அந்த வருஷம் போக முடியல. ஏன் போக முடியல? சவுலுக்கு பயந்து எங்க ஒளிஞ்சுன்னுக்கிறான்? வனாந்திரத்துல ஒளிஞ்சுன்னுக்கிறான். கூடார பண்டிகை வந்துச்சு. இவன் இதயம் ஏங்குது. எப்படி? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கூத்தாடின்னு போய் அந்த 8 நாள் பண்டிகை ஆசிரிச்சுட்டு திரும்பி வந்தேனே, இந்த வருஷம் என்னால போக முடியல என்ற ஏக்கத்தை அந்த வசனத்துல சொல்றான். புரியுதா? கூடார பண்டிகை சம்பந்தமான ஊர்வலம். என்ன பண்ணுவாங்க? படியில 120ஆவது சங்கீதத்துக்கு பாடுவாங்க. சங்கீதத்தை இன்னொரு படிக்கு போவாங்க, 121. இதுல ஒரு சங்கீதத்துக்கும் இன்னொரு சங்கீதத்துக்கும் கனெக்ஷன் அப்படியே இருக்கும். ஆரோகண சங்கீதத்துல மட்டும் 120 முதல் வசனம் படிங்க. ஒரு பண்டிகை ஆரம்பிக்கும் போது, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நெருக்கம் தான் எனக்கு. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு ஒரு செவி கொடுத்தார். இப்போ அந்த 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 முத வசனம் 121 முத வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டான். வந்துட்டு மலையை பார்த்தான். மலை மேல என்ன இருக்குது? எருசலேம் தேவாலயம் இருக்குது. இன்னும் கட்டல. அவன் கற்பனை இல்லை, இவன் காலத்துல இன்னும் கட்டல. அங்கத்தான் வரப்போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். மலை தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு ஒத்தாசை வரும். இங்க எல்லாம் கூட்டம் குடிக்கினாங்க. கொடுக்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்றான், என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் 122 கதை பாருங்க. அது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தேன். நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். அடுத்து பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே. அங்க 2வது வசனம், அங்க வேலைக்காரனி இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. என்ன பண்ணிட்டா, கூட சேர்ந்து 3 ஸ்டெப்பு தாண்டினாங்களா? 4வது ஸ்டெப் போன உடனே அவனுடைய தேவைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள்,
பண்டிகை ஆசரிக்க போனா ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நன்மைக்காக என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அடுத்து அதான் பலி செலுத்திட்டோம். ரெண்டாவது, அடுத்த வருஷம் ஆசீர்வாதத்துக்காக பெட்டிஷன் போடணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறப்போ விசுவாசிங்கன்னா இருக்கட்டும், பாஸ்டுங்கன்னா இருக்கட்டும், ரெண்டு நோக்கத்தோட போகணும். ஒண்ணு, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நெக்ஸ்ட், பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு பெட்டிஷன் போடணும். கையில காணிக்கணும், இன்னொரு கையில மனுக்கணும், நிதிக்கணும். புரியலையா? நிதி இருக்கணும், மனுக்கணும். நிதியை போடணும், காணிக்க போடணும், மனுவை போடணும். இப்ப நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டுக்கு அந்த மனு ஆஸ்தி பாருங்க, மனு போடுறான். நானு வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. போட்டான அப்ளிகேஷனு அது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்றான். 124 கடைசி வசனம் படிங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கூட வந்துக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்றான், நான் இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் போட்டேன், நமக்கு சகாயம், நமக்கு நன்மை, நமக்கு உதவி எங்கிருந்து வருது? கர்த்தருடைய நாமத்திலிருந்தே உள்ளது. 8ஆம் வசனத்துல. அடுத்து சுத்தி பார்க்கறான். இந்த பக்கம் பார்த்தாலும் மலை. இந்த எருசலேமுக்கு ஏறி போற பகுதியில எந்த பக்கம் பார்த்தாலும் மலை. சுத்தி பார்க்கறான். பார்த்துட்டு சொல்றான், 125 முதல் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அடுத்து, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஓகே, அப்ப புரிஞ்சுச்சா? சுத்தி மலைய பார்க்கறான், சியோனை பார்க்கறான், எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த சியோன் மட்டும் என்ன ஆகாது? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது. சீயோனின் சிறையிருப்பு. அடுத்து நெக்ஸ்ட் 25ல கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல. 125. நெக்ஸ்ட் இப்போ 126. இப்ப படிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கடந்த காலத்தை சொல்றான். எகிப்தில் அடிமையா இருந்தோம். அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினாரு. கனவு கண்ணுந்தோம். இது நிஜமா பொய்யா? அவன் கிள்ளி பார்த்துக்கணும். நான் குன்றத்தூர்ல தான் இருக்கிறேன்னா இல்ல குன்றத்தூர்ல இருக்கிற மாதிரி கனவு கண்ணுக்கிறேன்னா? ஏன்னா சில நைட்டு நம்மளுக்கு என்ன வருது, அப்படியே மனசு என்ன நிறைஞ்சுக்குதோ அந்த மாதிரி கனவு வரும். கனவுல விஜய் வந்தா நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு அவன் பின்னால போனா குழியில போட்டு ஒரு 40 பேரை கதையை முடிப்பான்னு அர்த்தம். என்னத்துக்கு தேடி போனீங்க? இந்த மோகம் நம்ம ஏன் பாலிடிக்ஸ் ஆனா உயிராச்சு இல்லை மதிக்கும் நன்மை எது தீமை எது? இப்ப எப்படின்னா சாவு குழந்தைங்க நிறைய தெளிவு நம்மளுக்கு தேவைப்படும். ₹300 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டாங்க. யார் வச்சோம்? இதுவரையிலும் சம்பாதிச்சது எவ்வளவு சமுதாயம்? சரி, யார்கிட்ட சம்பாதிச்சது? நான் வந்துக்கிறேன் கிளாஸ் எடுக்க போறப்போ ஆபிரகாமையா எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்க. இப்ப நான் அத்த பெருமையா எப்படி பேசுறேன்? நல்லா கவனிங்க. எப்படி பேசுறேன்? நான் எவ்வளோ வீட்டுல வேலை இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுங்க வந்தேன். வந்ததுக்கு கூலி வாங்கி பெருமை பேச என்ன ஆகுது? வேலை செஞ்ச சம்பளம் வாங்கிக்கணும். உன் கதை அங்கேயோட முடிஞ்சிச்சு. சமுதாயத்துக்கு என்ன பண்ண? அதை பட்டியல் போடும். அவ்வளோ சம்பாதிச்சிருக்க கொள்ளாடிக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறான். ஏன் இந்த மோகம்? உயிர் போயிடுச்சு. உயிர் யாரு?
பணம் செலவு எல்லாம் பரவாயில்ல, சம்பாரிச்சுக்கலாம். உயிர் போயிடுச்சு. தூக்கமே வரல. ரொம்ப என்ன நம்ம சமுதாயம் எங்க ஒரு டாக்டர் அப்துல் கலாம் இருந்தார். அவரை பார்க்க போய் 4 பேர் செத்துட்டாங்கன்னா நியாயம். சயின்டிஸ்ட். அவர்கிட்ட போனா நல்ல 4 வார்த்தைகளை சொல்லுவாரு. ஒரு சமுதாயத்திற்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்த ஒரு தலைவன் வந்தாரு. அவரை பார்க்க போனாங்க. அவரால் ஒரு சமுதாயமே விடுதலை பெற்றுச்சு. பெரியார் உயிரோட வந்துட்டாரு, இல்ல அறிஞர் அண்ணா வந்துட்டாரு, அப்படி ரோட்ல அப்படி போயிட்டாரு. அவர் வந்துட்டாருன்னு அவரை பார்க்க போனா பரவாயில்ல. 40 ஆண்டுகள் இந்த சமுதாயத்துக்காக சுயநலம் இல்லாம உழைச்சவங்க நியாயம். இவங்க யாருக்கு நல்ல சமுதாயம்? எப்படி துப்பாக்கியில சுடுறது, எப்படி சிகரெட் குடிக்கிறது, எப்படி லவ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தோம் இவங்கெல்லாம். இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களா? என்னத்த சொல்லி கொடுத்தாங்க? இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க. இந்த 126 சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது கற்பனை பண்ணிருந்தோம். சொப்பனம் காண்றவங்களை போல இருந்தோம். நம்பல ஆண்டவரை. தன்னுடைய கடந்த காலத்தை சொல்றோம். 127 கர்த்தர் வீட்டை கட்டாராது, அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராது, காவலர் விழித்திருக்கிறதும் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தவிர்த்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. பிள்ளை குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்குனாங்க. பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து கூத்தாடின்னு கூட வருது. பிள்ளைங்களை பார்க்கறான். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இந்த லெவலுக்கு வந்துட்டதும் கீழே பார்த்தா அவன் வீடு தெரியுது. மலை மேல ஏறி வந்துட்டாங்கல்ல, அவங்க கிராமம் தெரியுது. எல்லார் வீடும் அழகா தெரியுது. இதை தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு சாயந்தரம் ஏலகிரிக்கு போங்க. 7 மணிக்கு மலை ஏறுங்க. பாதி மலை ஏறிட்டு காரை நிறுத்திட்டு திரும்பி பாருங்க. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை இதெல்லாம் அழகா தெரியும். திருப்பத்தூர்காரெல்லாம் திருப்பத்தூர் பக்கம் பார்க்குவீங்க, ஜோலார்பேட்காரெல்லாம் ஜோலார்பேட்டை பார்க்குவீங்க, வாணியம்பாடிக்காரெல்லாம் வாணியம்பாடியை பார்க்குவீங்க, ஆம்பூர்காரெல்லாம் ஆம்பூரை பார்க்குவீங்க. கற்பனை பண்ணுங்க. இந்த கிராமத்துல இருந்தெல்லாம் போய்க்கிறாங்க. பெட்சாயிதா இங்க நின்று எதை பார்ப்பாங்க? பெத்லகேம். இங்க நின்று எதை பார்ப்பாங்க? பெத்பகே. இங்க இருந்து அவங்கவுங்க வீட்டை பார்ப்பாங்க. இப்ப தாவீது சொல்றான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் இதுதான். கர்த்தர் எல்லாம் கிராமத்தை வீட்டை பூட்டிக்கின்னு அவன் வந்து எங்க வந்துட்டுக்கிறான்? பண்டிகை ஆசிரியர் எருசலேம் வந்துட்டுக்கிறான். வீட்டை பத்தி கவலைப்படாதீங்கடா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் நகரை காப்பாராகில் காவலாளி விழித்திருப்பதும் விருதா. 127 சொல்லிட்டானா 128க்கு வரும் பொழுது குடும்பத்தை கேட்டோம். இப்போ நீ கிளாஸ் எடுக்க நானும் என் மகனும் வந்ததான் நினைச்சுக்குங்க. குடும்பமா தான் போறாங்க. இப்போ தொகுப்பு இல்ல, 15 சங்கீதத்துல 14 தாவீது பாடினான், சாலமோன் 1 பாடினான். லிஸ்ட் குத்தன்ல 1 அதுதான் லிஸ்ட்ல. சாலமோன் 1 குத்தன்ல கிரெடிட் 1 அதுதான். சரியா? ஓகே. இப்படி இந்த படியேறி போகும் பொழுது ஒவ்வொரு படிக்கும் ஒரு பாட்டு. சரி, இந்த வழக்கம் எங்க இருக்குது? யார் கணிக்கிறீங்க? பார்த்து 2 இடத்துல இருக்குது. இந்த வழக்கம் எங்க இருக்கு? இந்த நம்ம இதிகாசத்துல 2 இருக்கு. ஐயப்ப நம்ம தமிழ் இலக்கியம் அர்ஜுனன் என்ன பண்ணுவாரு? அர்ஜுனன் என்ன பண்ணுவாரு? இந்து கோயிலுங்க பக்கத்துல ஒரு கோல் ஒண்ணு நட்டு இருக்கும். அதுல கொம்புங்க சொருகிட்டு இருக்கும்.
ஒரு போல்ல ஒரு பாட்டு, அடுத்த கொம்புல இன்னொரு பாட்டு, அடுத்த கொம்புல இன்னொரு பாட்டு, பைய நிறைய பூ, இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு பூவை வாரி இறக்குவாரு. எல்லாம் மடி பிடிச்சு நின்னுப்பாங்க ஜபம் பண்ணின்னு. என்னத்துக்கு? எனக்கு இந்த முறை குழந்தை கொடு, வீட்டை கொடு, பிள்ளை கல்யாணம் ஆகணும்ட்டு சுத்தி ஜனங்க நின்னுப்பாங்க. இவர் ஒரு பாட்டை பாடி மடியில இருந்து ஒரு பூ அள்ளி வீசுவாரு. மடியில விழுந்துச்சுன்னா இந்த முறை கல்யாணம் ஆயிடும்னு அர்த்தம், நம்பிக்கை. இந்த பூவை அப்படியே எடுத்துன்னு போய் வீட்டுல இருக்கிற சாமிக்கு பூஜை போட்டு பத்திரமா அது மஞ்சள் துணியில கட்டி மாட்டிடுவாங்க. குழந்தை பிறக்கிற வரலாம். குழந்தை பிறந்த பிறகு காணிக்கை ஏத்துக்குன்னு அந்த மஞ்சள் துணி ஏத்துக்குன்னு எடுத்துன்னு போய் அதே கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டு இங்கிருந்து தான் அந்த சிந்தனை 128 வரும் பொழுது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் இவனும் அவன் பாக்கியவான், மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் கர்த்தருக்கு பயப்படுகிற நிமிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனில் இருந்து சொல்லிக்கிறானா, மூளை தலை எங்க பாக்குது? கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார். இப்போ சியோனை புகழ்ந்து 129 சங்கீதத்துல, என் சிறு வயது தொடங்கி அநேகதர என்னை நொறுக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகதர என்னை நெருக்கியும் என்னை கொள்ளாமற் போனார்கள். 4ஆம் வசனம், கர்த்தரோ நீதி உள்ளவர், கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. 130க்கு வரும்பொழுது 7ஆம் வசனம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. பண்டிகை ஆசரிக்க போறீங்க, இஸ்ரவேல் என்ன பண்ணுங்க? கர்த்தரை நம்புவதாக, நம்பி இருப்பதாக. அடுத்து 131, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல் என் ஆத்துமாவை அடக்கி அமரப்படினேன். ஆண்டவர்கிட்ட தன் பாவங்களை அறிக்கை செய்து தன்னை தாவீதாங்க தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். 132 வரும் பொழுது, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். பிரேயர் ரிக்வெஸ்ட் வழியிலே சொல்லிட்டான், தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தை நினைத்தருளும். இதுக்கு சென்டர்ல ஒரு பாயிண்ட்ல இங்க வந்துட்டாங்களா, இந்த கிராமத்துக்காரு, இந்த கிராமத்துக்காரு, இந்த கிராமத்துக்காரு, கொண்டான் கொடுத்தான், பங்காளி பைசாலி, பொண்ணு கொடுத்தவன் பொண்ணை எடுத்தவன் எல்லாம் அங்க வந்துட்டானுங்க, வந்துட்டானுங்களா, எல்லாம் ஒன்னா சேர்த்தாங்க. இந்த 2 படி தான் எங்க போயிட போறோம்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமான. அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குறதுமான உயர்ந்த தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. சீயோன் பர்வதங்கள் மேல இறக்கும் பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டார். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டானுங்க. 134 கடைசி வசனம் மட்டும் வாசிக்கலாம். இங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்போ லாஸ்ட் போயிட்டு ஒன்னும் ஆசீர்வாதம். கடைசியா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். ஆரோன் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னொன்னு ஒண்ணுக்குதே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும். சொல்லி முடிக்கிறோம்ல, மலை ஏறிட்டோம், பயணம் முடிஞ்சிடுச்சு, இனி கூடாரம் போட வேண்டியதுதான், மாட்டை ஆட்டை வெட்ட வேண்டியதுதான், ஜாலியா சாப்பிட்டு தூங்கி அஞ்சுனுக்கு வேண்டியதுதான். 8 நாள் அங்க ரைட்டா. அப்ப லாஸ்டா ஒரு ஆசீர்வாதத்தை கூறான். என்னன்னு கூறான் பாருங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோன். எங்க இருந்து எங்க வந்துட்டுக்கிற? இப்போ சொல்லுங்க, எங்க வந்துட்டுக்கிற? எங்க வந்துட்டுக்கிற? சியோனுக்கு வந்துட்டுக்கிற. சியோனில இருந்து கர்த்தர் ஒண்ணு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரா. நம்மளுக்கு எருசலேம்ல பங்கு இல்ல, சபைக்கு. ஒருவேளை நம்ம ஆபிரகாமின் மாம்சத்தின் படி பிறந்த பிள்ளைங்க இல்ல, நம்ம யாரும் யூதர்கள் இல்ல, ஆக எருசலேம்ல நமக்கு பங்கு இல்ல. நான் சியோன்ல சத்தியமா நமக்கு பங்கு. நான் சியோனுடைய குடிமகன். எருசலேம்ல எனக்கு இடம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, எங்க கிடைக்குது? ஏசுநாதர் தம்முடைய 2வது வருகையில சபையை கூப்பிட்டுக்குன்னு மனவாட்டிய கூட கூப்பிட்டுக்குன்னு சகோதரர் அடிச்சுக்க போவார். இது ஒரு பெரிய ரகசியம். மனைவிய கூப்பிட்டுக்குன்னு
சகோதரரை ரட்சிக்க போவார். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, அப்புறமா தான் அண்ணன் தம்பிங்க. எல்லாம் முறிக்கிறீங்களே, அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அந்த அண்ணன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு அண்ணன் தம்பிங்களை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அண்ணன் தம்பி பேச்சு கேட்டுங்க பொண்டாட்டியும் வெறுத்துடக்கூடாது. பொண்டாட்டியை லவ் பண்ணு, அண்ணன் தம்பிங்களை காப்பாத்து. நடக்குதுல்ல இது? ஞாபகமையா எங்க குத்துற மாதிரி இருக்குது இல்ல? ஒண்ணு புடிச்சுன்னு ஒண்ணு விட்டுக்கிறோம், ஏதோ ஒண்ணு புடிச்சுன்னு ஏதோ ஒண்ணு விட்டுக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப வேஷம் போட்டோம்ல, நம்ம ரொம்ப ஆவிக்குரிய ஆளுங்க ஆயிட்டோம், ஆயிட்டோம். ஒரு கிண்ணம் குழம்பு தம்பி கொடுக்குது, ரொம்ப சோத்திரம் ஆயிட்டோம். அவனை பார்த்தா ஒரு 100 ரூபாய் கொடுக்குது. அவன் கஷ்டத்துல இருக்கிறான் நல்லா தெரியும், ரொம்ப சோத்திரம் அல்ல சோத்திரம். அவனுக்கு கையை தரக்கிறது இல்லை. நீ பாதி கிறிஸ்தவன், மீதி சாத்தான். நீ பாதி கரெக்ட், பாதி தப்பு. அதான் தெரியுமா? அம்மா கிட்ட பேசணும், புருஷன் தப்பி தெரிஞ்சுக்கிற 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா கிட்ட பேசணும் தெரியும். அப்ப நாங்க எதனா கேட்கிறோமா? எங்களை மட்டும் ஏன் நோன்றீங்களா? நிறுத்திருங்க. மனுஷனா இருக்க ஒரு நிமிஷம் சில கடமைகள் பாஸ்டர் குடும்பத்துல பாஸ்டர் அம்மாங்க கோவம் பட்டா கூட நான் 10 நிமிஷம் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆனா வெட்ட வேண்டியதை அற வெட்டிட்டு போவேன், முழுசா துண்டு பண்ணிட்டு போவேன். யாருக்கும் இடங்குது, யாருன்னா சர்ச்சில் வந்து சாப்பிடணும். பாஸ்டர் அவங்க குடும்பம் நீ சொல்ல முடியாது, சொல்லிட்டேன். நீ சொன்னா அடுத்த 4 நாள் உனக்கு டீ கூட கிடைக்காது. எனக்கு என்ன போதும், பாதி வழியில் தான் தெரியும். நம்ம சரி பண்ணிக்கலாம். எங்க எத்தனை இந்த தாவீது நிறுத்தலாம் பாருங்க. இதோ சகோதரர் ஒருமித்து ஸ்டார்ட் பண்றதுல பொண்டாட்டி புள்ளிங்க கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணான். ஆரம்பிக்கிறப்போ மனைவி பிள்ளைகளோட தான் ஸ்டார்ட் பண்ணான். பட் எங்க போய் முடிக்கிறான் பாத்தீங்களா? முழு குடும்பம் எல்லாம் கொண்டான் கொடுத்தான் முதற்கொண்டு, பெண் கொடுத்தவன் பெண் எடுத்தவன் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது. நம்மளுக்குள்ளே சண்டை வானாடா, நம்மளுக்குள்ளே சொத்து பிரச்சனை வானா, நம்மளுக்குள்ளே வரப்பு வாய்க்கால் பிரச்சனை வானா, நீ நானுமே அடிச்சுக்கிறது வேணா, இருக்கிறத பகிர்ந்துக்கலாம்டா. அதுக்கு தான் எங்க வந்துக்கிறோம்? சியோனுக்கு வந்துக்கிறோம். கர்த்தர் சியோன்ல இருந்து நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆராதனை சங்கீதம். நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஐயா அப்படின்னு தான் கைத்தட்டி ஆண்டவர் பாரு. தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் மூச்சுக்கிட்டோம் ஜோரா சத்தமா. 119ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சங்கீதம் அப்படின்னா 119ஆம் சங்கீதம். வார்த்தை, வசனம், பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள் அப்படிங்கிற வார்த்தை திரும்பி 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 ஒரு 8 வசனத்திலையும் கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தை வந்து. இப்போ இவங்க யூதர்கள் வந்து ஸ்டெப் போடுவாங்க. ஆம்பளைங்கெல்லாம் எல்லாம் வீடியோ எடுக்காதீங்க, நான் எடுக்காதீங்க, நான் குட் டான்சர் இல்லை. யூத
அப்படியே 1 ஃபர்ஸ்ட் நடக்கலாம், அப்புறம் 1 2 3 இங்க 1 2 அதே மாதிரி 1 2 3 4 இது கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சா சரி. இடையில இப்படி ஒரு ஷேக்கு, ஒரே டைம்ல லெஃப்ட் எல்லாம் ஒரே நேரத்தில், அதே மாதிரி இப்படி, அதே மாதிரி இப்படி, அதே மாதிரி இத ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஆடுவான். அடுத்து என் கூட பிறந்த 3 பேர் சேர்ந்ததுனால 4 பேர். நெக்ஸ்ட் சித்தப்பா பெரியப்பா பசங்க. நல்லா கவனிங்க, சும்மா நான் டைம் வேஸ்ட் பண்ணல. அவங்க எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆடுறது, அப்புறம் என் கூட பிறந்தவங்க, அப்புறம் பங்காளிங்க, அப்புறம் மாமா மச்சான்லாம். கடைசியில பார்த்தா அந்த முழு கிராமத்துல மொத்த பேர் என்ன பண்ணுப்பாங்க, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத. இத நம்ம மொத்த பேர் ஆடினா எப்படி இருக்கும்? இதுதான் பண்டிகை. கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்லா ஆடினாங்க டான்ஸ். ஓகே சரி. இது சங்கீதங்களின் ஒரு சின்ன விளக்கம். இது 70 நாள் நான் ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் பேசுனத 70 நிமிஷத்துல உங்ககிட்ட பேசிட்டேன். 70 days நான் நடத்தின பாடம் இன்னைக்கு 70 நிமிஷத்துல சங்கீதத்தை பத்தி ஒரு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாசம் இந்த வருஷம் லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 இருந்து 31 வரை வாசிக்கலாம். லேவியராகமும் 16 29 இருந்து 31 வரை. சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்கும். கர்த்தருடைய சந்ததியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவுள். இது நித்திய கட்டளை. ஓகே, கவனிங்க. 3 விஷயம். கிறிஸ்தவர்கள் இது கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க, கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. எதை? பண்டிகையில குறிப்பா, அதுல குறிப்பா பாவ நிவர்த்தி செய்யறதுனால கொண்டாடணுன்றதுக்கு ஆதாரம் ஃபர்ஸ்ட் சுதேசி பரதேசி. சுதேசி யூதன், பரதேசி நம்பலாம். சுதேசி ஆனாலும் பரதேசி ஆனாலும் எதை கொண்டாடணும், எதை அனுசரிக்கணும்? பாவ நிவர்த்தி. அடுத்து அன்னைக்கு என்ன செய்யணும்? தங்கள் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தணும். அடுத்து என்ன கட்டளை? அது பழைய ஏற்பாடு முடிஞ்சுதா? நித்திய கட்டளைன்னு என்ன அர்த்தம்? நித்திய கட்டளைன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தத்தினால, நம்முடைய சொந்த ரத்தத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். சொல்றாரா? 9:12 எபிரேயர் வாசித்துருங்க. எபிரேயர் ரத்தத்தினாலே அல்ல அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். என்னைக்கு அது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் என்னைக்கு போவான்? பாவ நிவர்த்தி செய்யற நாள். அது என்னைக்கு? இந்த வருஷம் என்னைக்கு வருதுன்னா அக்டோபர் 1ஆம் தேதி சாயந்தரம் 6 மணில இருந்து 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி. என்ன பண்டிகை? பாவ நிவர்த்தி செய்யற நாள். அன்னைக்கு என்ன பண்ணணும்? பல் வளர்க்க கூடாது. அது சாப்பிடுறது 1ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம். 5 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம். 6 மணிக்கு உபவாசம் ஆரம்பிக்கும். அடுத்த நாள் சாயந்தரம்
நிமிஷமா நீங்க சர்ச்சில் ஃப்ரைடே பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோமா? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நடத்த நியமிச்சு. ஆனா உபவாசம் இருக்க சொல்லி ஆண்டவர் கட்டளை இன்னைக்கு விதாண்டா வர ஏசுனாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நம்ம என்னத்துக்கு அப்ப வெள்ளிக்கிழமை கூட நீ உபவாசம் இருக்கு சாதகமா வசனத்தை என்ன பண்ண திருப்பிக்க இயேசுநாதர் ஒரே தரம் மகா பரிசுத்த பாவ மன்னிப்பாக மீட்பை சம்பாதி அதை நினைச்சு ஆத்மாவை தாழ்த்து. எதை நினைச்சு? இயேசுநாதர் நிறைவேற்றின அந்த பலியை நினைத்து உன் ஆத்மாவை என்ன பண்ண வருஷம் குறிப்பா 2020 வருஷமா நான் அடுத்த நாள் காலையில ஒரு 12 தாக்கு பிடிச்சிடுறேன். சரீர வயசாயிடுச்சா? சர்ச்சில் ஒரு என்ன நடக்கும்? வருஷம் 1ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஆல் நைட் ப்ரேயர் நடத்தணும். அதுக்கு பதில் அன்னைக்கு இருந்தா போச்சு. ஆல் நைட் ப்ரேயர் நடத்துறோம்ல, அமாசு கூட்டம் நடத்துறோம்ல, பாவ நிவர்த்தி செய்யற நாள் என்று ஒரு கூட்டம் நடத்தணும்ல, ஃபுல் நைட்டு பாதி ஜபம் நன்றி இதுவரையில் ஆண்டவர் கொடுத்த நன்மை. அடுத்த பாதி ப்ரேயர் நடைபெறும். நான் வச்சு என்ன பண்ணுவேன்? கூடாத காரியம், இம்பாசிபிள். பெரிய அற்புதத்தை செஞ்சு மனுஷனால முடியாதுன்னு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும்ல, தர்மத்துக்கு 40 அடி 100 அடி 3 மாடி, டாப் ஃப்ளோர்ல வீடு, சென்டர் ஃப்ளோர்ல ஆஃபீஸ், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, கிரவுண்ட் ஃப்ளோர்ல சர்ச். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்வைக்கு கூடாத காரியம். சென்னையில இங்க ஒரு அடி வாங்க முடியாது. 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. கணக்கு பண்ணா 1.5 கோடி வரும் லேண்டுக்கு. இல்ல ஆபிரகாம் ஐயா வருமானத்துக்கு அவ்வளவுதான் இப்ப இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட இந்த நாள்ல உபாசமா இருந்துச்சா வருஷம் இல்ல, இந்த சீசன் இல்ல. சாட்சி கேஜிஎஃப்ல பைபிள் காலேஜ் அப்பா போஸ்ட் மாஸ்டர் மாமனாரு அதே மைன்ஸ் பெயில் 4 பொட்டை 4 பொண்ணு பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கடம்பட்டு அங்காரு பயந்து காலையில் 5 மணிக்கு 11 மணிக்கு பண்டிகை ஆசை ஸ்டார் ஹோட்டல் இப்படி அப்படி இல்லை. டைனிங் ஹாலில் உட்காந்தாவே நம்மளுக்கே வருது.
கூப்பிட்டா கூட வரமா, இப்படியெல்லாம் சொல்லி ப்ரொமோட் பண்றேன். ஒரு முறைனா வந்து பாருங்க. இந்த நாள் இதை செய்யறப்போ அவத்தை அறிக்கை செய்யுது, கண்ணீர் விட்டு அழுது, லிட்ரலா அழுது, பழம் தரையில சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா நான் அந்யோன்னு தன் ஆத்மாவை தாழ்த்தினாள். ஆனா சரி, அன்னைக்குல இருந்து 10 நாள், 5 நாள் இப்பதான் கூட இருந்து போச்சு, களை பண்டிகை போச்சு. பாவ நிவர்த்தி செய்யற நாள் வெளியோ ஈச்சம் ஓலையில பந்தல் போட்டு வச்சு, நாளெல்லாம் எப்போ யாருக்கு டைம் கிடைக்குதோ அப்ப அதுக்குள்ள வந்து ஜாம் பண்ணி தினந்தோறும் சாயந்தரத்துல சர்ச்சில் மீட்டிங். சர்ச்சில் கன்வென்ஷன் கிடையாது, ஆனால் எங்கள் சர்ச்சில் கூட இருக்கும். 7 நாள் 200 பேருக்கு சாப்பாடு, 1 லட்சம் ரூபாய் பட்ஜெட், சுத்தமே போடுறது. இப்படி ஆண்டவரே யோசிக்கிறது, அவங்களே ஜனங்களே வந்து சாப்பாடு ஸ்பான்சர் பண்ண 3 பேர் ஆல்ரெடி 7 நாள்ல 3 நாள் புக் ஆயிடுச்சு. பையா கேட்டுக்கிறார், ஒரு நாள் அவர் எப்படி ஃபண்ட்ரைசிங். ஓகே, நீங்க கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுக்கு ஏன் சின்னாதரை மையப்படுத்தி பத்தி கிளாஸ் எடுக்கிறப்போ தெளிவா சொன்னேன். அவன் இது பஸ்கா பண்டிகை என்று அவர் தான் பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று அவர் புளிப்பில்லாத அப்பம் பாவம் இல்லாதது, முதற்கனி பண்டிகை என்று அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனான அவர் தான், பெந்தைகோஸ்தே பண்டிகை என்று பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார், எக்கால பண்டிகை என்று அப்ப எச்சரிக்கப்படுகிறது வருகைக்காக, பாவ நிவர்த்தி செய்கிற நாள் என்று நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை அவர் என்ன பண்றாரு, நம்முடைய பாவங்களை பரிகரிக்கிறார், நம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து நம்மை மீட்டுக் கொண்டார். அதுக்கு அடையாளமாக 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக 7 நாள் பருவமலையில ஏசுநாதரை பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, ஆண்டவரே நமக்கு ஒரு, மோசேக்கு ஒரு, எலியாவுக்கு ஒரு, ஏன் கூடாரம் போட்டான், பேதுரு பயத்தக்காரனா, பாரம்பரியம் மிக்க யூதன், மோசேயும் எலியாவும் வந்தா கூடார பண்டிகை ஆரம்பமாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடையாளமா தான் சொல்றேன். ஆகவே இந்த பண்டிகை பெருசா நீங்க 7 நாளும் கொண்டாடணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி சர்ச்சில் கூட பண்ணி பாருங்க. 7 நாள் கூட வைங்களேன், என்ன ஆச்சு, சாயந்தரத்துல டெய்லி மீட்டிங் வைங்க, சோறு போடணும்னா பரவாயில்ல, டீ குத்து அனுப்புங்க, ஒரு நாள் டீ, ஒரு நாள் பன், ஒரு நாள் வாழைப்பழம் கொடுங்க, ஒரு நாள் சாப்பாடு போடுங்க, பரவாயில்ல. அந்த நாள்ல அந்த பண்டிகை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆசீர்வதிக்கிறார். டேட்டு அக்டோபர் 6 இருந்து 12 கூடார பண்டிகை, அக்டோபர் 1 இருந்து 2 ஏற்பட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் அங்க கூட ஆடலாம், 8 நாளும் ஆடலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தான் சொல்றாரு, நீயும் உன் மனைவியும் உன்னுடைய குமாரனும் உன் குமார்த்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரனையும் உன் லேவியனும் வந்து என் சமூகத்திலே புசித்து குடித்து சந்தோஷப்படுவீர்களாக. சர்ச்சில் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம வழியிலயா ஆடுறதே இல்லையா? இப்ப நம்ம எத்தனை பேர் சர்ச் வீட்டுல இருந்து கிளம்புன உடனே டான்ஸ் ஆடினே சர்ச்சுக்கு வரோம், இல்ல தானே? பண்டிகையில கூட இல்ல,
சாவு கூத்துக்க சாவுக்கு ஆடுறான். சாவு தூக்கின்னு போறப்போ முன்னால 10 பேர் டான்ஸ் ஆடினு போறான். அது அவங்களுக்கு அவமானமா தெரியல. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை தான்னா எல்லாருக்கும் அப்படி அது எப்படி அவமானமா தெரியும். ஆனா பரவாயில்ல, சர்ச்சில் டான்ஸ் ஆடக்கூடாதா? நின்று ஒருத்தனுக்கு ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு, அதே உரிமை ஒருத்தனுக்கு ஆட்டம் ஆடி ஆண்டவரை ஆராதிக்க உரிமை. ஆடுறவன் நின்னுக்கிறவன கேலி பண்ணக்கூடாது, நின்னுக்கிறவன் ஆடினவன சரியா சொல்றான். கர்த்தரை ஆராதிக்கிறது அவனுடைய சொந்த தனிப்பட்ட உரிமை. ஒரு முறை நான் நின்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடம்புக்கு கல்லைன்னு சேர்ல பாட்டு கூட பாடணும். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை தாவீது தோத்துருவான் நம்ம வீட்டுல. ஐயா சிவாஜியை தோத்துருவான் பாரு. ஏன்னா அவங்களுடைய மனநிலை. ஆண்டவர் உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுத்து அற்புதத்தை செஞ்சாரு. நன்றியை எப்படி தெரிவிக்குதுன்னு தெரியலன்னா ஆட்டத்துல தான் தெரியும். ரைட்டா? லைட் எல்லாம் போட்டு புகை எஃபெக்ட் போட்டு அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் ரெக்கமெண்ட் பண்றது ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியா. நேரத்துல குச்சி எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க மேல மிதிக்காம, பக்கத்துல இருக்கிறவங்களை எட்டி வதிக்காம குழந்தை படுத்துன்னு. எங்க சர்ச்சில் ஒரு அம்மாக்கு எப்ப பாரு ஒரே பாட்டு ஆனோன்னு கை தட்டி டான்ஸ் அப்படியே போயிட்டு அப்படியே மயக்க வச்சு விழுந்துடும். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பாட்டு ஆனோன்னா பின்னால் இருக்கிற 2 லேடி சிக்னல் பண்ணி அம்மா கொஞ்சம் கை வேகமா தட்டுறப்ப ஜோர கை தட்டி ஆடணும்னு இவங்க பிடிச்சிடுவாங்க. அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க பொண்ணு பெத்த பேத்திய குழந்தைய தூக்கின்னு வந்து அன்னைக்கு அது ஆடலப்பா. ஆடினா எதுவால உயிர்ந்துருவான். அப்பதான் கண்டுபிடிச்சேன், அட்டாட்டா இது காரிய பேயி. அது ஞானத்தால் ஆடல. இது என்ன விளக்கம் பாரு சேச்சி, என்ன சேச்சி இது வேஷம் சேச்சி, ஞானம் இல்ல வேஷம். ஊர்ல பம்பு அடிச்சிடும் ஒரு அம்மா சாமி வரும். அலையேறணும்னா ஒரு கோழியை பிடிச்சி கொடுத்ததும் அது அப்படியே கோழியை பிடிச்சி கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டு கோழியை கீழே போட்டு மயக்க வச்சு வைங்க. அப்புறம் மலையேறிச்சு சாமி. ஏஞ்சி அந்த கோழியை எடுத்துன்னு போய் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல கோழி குருமா தான். எங்க லைன் வாலிப பசங்கள்லாம் இப்ப பார்த்தாங்க. அன்றைக்கும் சாமி வந்துச்சு. ஒரு நேரம் அவங்க வீட்டுக்கு ஓடனா ஒரு கோழியை பிடிச்சின்னு வந்து மலையேற நான் ஏறான்டா மலைச்சா கோழியை பிடிச்சி கையில குத்தான். இந்த கோழியை பார்த்துச்சே, இது ஏன் வீட்டு கோழிடான்னு கீழே போட்டுருச்சு. அப்ப கண்டிப்புச்சிட்டானுங்க, இது திட்டு சாமின்னு. திட்டாட்டம் ஆடக்கூடாது, ரியல் ஆட்டம் ஆடணும். கிளியரா? இதை விட விளக்கம். சரி, தேங்க்யூ, நன்றி. ஆடும். சரி, எல்லாருக்கும் நேரத்துல ஒரு வருஷமா என்னை பொறுத்துக்கிட்டீங்களோ நன்றி. சில ரொம்ப என்னோட லாங்குவேஜ் சில நேரத்துல ரொம்ப தேனாம்பேட்ட பாஷை மாதிரி இருக்கு. நம்மெல்லாம் அன்புள்ள ஆண்டவரே அப்படின்னு பேசி பழகிட்டோம். சில நேரத்துல நான் பேசியிருக்கலாம், நகைச்சுவைக்காக சிலதெல்லாம் சொல்லியிருக்கலாம், இல்லை விழிப்பா வச்சுக்கணுன்றதுக்காக. பக்தி விருத்திக்கு எதுவான இல்லைன்னா எடுத்துக்கல, பிரயோஜனம் இல்லாத. அடுத்து இந்த ஒரு வருஷம் நீங்கள் பாராட்டி